எப்போடவள் குறி கப்பிய கரிமுகன் அடிவே கற்றிடும் அடி அவள் புத்தியில் உறைவாக கற்பகவன வினை கடி தேகும் அத்தமுமதியம் மற்பொருதிரள் போய மதையான் மட்டவில் மலர் கொடு பணியே தமிழடையினை முற்படுகிறதர் முற்படை எழுதியம் ஓனி முப்புறமிருசிவனுரை ரதமற்றது கொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புணமதன் தெய்வமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனி அக்கணமனது பெருமான் எந்தாய் எனக்கருள் தந்தையே சிந்தாகுலபானே ஈத்தனையாள் கந்தா கதிவேலவமே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியகோன் பொழித்த புகழியகோன் கடல் போற்றி ஆடிகளை கண்ணுக்கு அனந்தவையான போற்றி வாழி திருநாவலோ கண்டல்ல மனை போற்றி ஓடிவன் திருவா எல்லாம் உள்ள சிவகாமன் போராடன ஐயா ஐயா சுவாமியுடைய பெரும் கருணை. நாம் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் 65வது வரியை பற்றி சிந்திப்பது திருவருளும் ஒருவருளும் அறியாதவர்களும் அப்படிங்கிறது. சில முறை 64 வரிகள் வரி கொடுத்தோம். இந்த முறை நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட என்ற வரியுடன் நேச அருள் புரிந்து நெஞ்சில் நேச அருள் சாமியை தொன்று தொற்று நாம பிறவிக்கு வராத வேலைக்கு முன்னாடி கூட நம்ம மேல சாமி நேசமா அப்பயே அருள் புரிஞ்சுட்டாரு. நாம என்ன செய்யணும் அப்படின்னா இறைவன் கொடுத்த இந்த உலகம் அதுக்கு உடைமை. யாருக்கு உடைமை? சிவபெருமானுக்கு உடைமை. ஆனா நாம என்ன செய்யறோம்? இது உடைமை, இதுதான் எனக்கு எல்லாம் பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு இறைவனை மறந்து அவனுடைய உடைமை எல்லாம் தன் உடவை போல் நினைத்து அவனுக்குரிய உடவை பொருள்கள் எல்லாம் நம்முடையது என்று நினைத்து நாம் சில நெஞ்சில் வஞ்சத்தோடு இருக்கிறோம். அது முதல் கிட வேண்டும் அப்படின்னு ஏன் அருள் புரிந்து நெஞ்சு ஏற்கனவே பாசம் வரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகள் நாம் பேசும்போது போது போதரமணிக்கே நேசம் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழங்கி சிசிவையும் சிலவோ விளையாடி சங்கிடம் மீதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்வானும் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாயா ஆறிலோரும் பாய் என்று அருமையாக பாடி நேசமும் இத்தனையோ எதிரையாய் எதிரையில் சிசி இவையும் சிலவோ விளையாடி என்று சாமி எப்படி நம்மகிட்ட நேசமா இருக்காரோ அதே போல நாமளும் நேசமா இருக்க வேண்டுமே. நமக்கு பிறகு வராதவங்க கூட நம்ம கூடயே இருக்காரு. இப்போ நம்ம விட்டுதான் நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம கூடயே ஒன்றா இருக்காரு, உடனா இருக்காரு, வேணா இருக்காரு. ஒன்றா எப்படி இருக்காரு? உயிருக்கு உயிரா இருக்காரு. உயிருக்கு உயிரா இல்லைன்னா உயிர் இயங்காரு. அப்ப இந்த உயிரோட ஒன்றா இருக்கணும். உடனே கண்ணுக்கு ஒளியா இருக்கிறாரு. கண்ணு ஒளி இல்லைன்னா பிற பொருளை பார்க்க முடியாது. சரி, இந்த ஒளியா மட்டும் இல்லை, அந்த உயிருக்கு உயிரை இருந்து பிற பொருள்களை தான் கண்டு இந்த உயிர்களுக்கு காட்டுகின்றார். இது பேர் கண்டு காட்டும் உபகாரம் என்று பெயர். காணும் கண்ணுக்கு காட்டும் மூலம் போல காண உள்ளத்தை கண்டு காற்றலின் அயரான்பின் அறங்களை செலுமே என்று சொல்வது கண்டு காட்டும் உபகாரம் செய்கின்றார். அது உடனாய் இருந்து செய்வது.
உடனா இருந்து செய்வது. அப்போ ஒன்றா உயிர்த்தியா இருக்காரு, உடனா கண்ணுக்கு ஒளியா இருக்கிறாரு. வேற எப்படி இருக்காருன்னா இந்த சூரிய ஒளியாக இருந்து பிற பொருளை பற்றுகின்றார். சூரிய ஒளியினாலும் பிற பொருளை பார்க்க முடியாது, கண்ணு ஒளியினாலும் பிற பொருளை பார்க்க முடியாது. அப்ப ரெண்டுமாவும் இருந்து அக ஒளியாகவும் புற ஒளியாகவும் இருந்து சிவபெருமான் நம்மை ஏற்படுகிறார். இது பெரிய அருள், அதாவது நேச அருள். நேச அருள் புரிந்து நெஞ்சு பஞ்சம் அவனுடைய உடம்பு பொருள் நம்முடைய. இப்ப ஏன் உடம்பு அப்படிங்கிறோம்னா இந்த உடம்பு எதுல இருந்தது? மாயையாகிய காரியம் இருந்தது இந்த உடம்பு. ஆனா ஏன் உடம்பு அப்படிங்கிறோம்? நம்ம இறைவன் கொடுத்த உடம்பை ஏன் உடம்பு தன் உடம்பைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த உலகம் எல்லாம் இறைவனுக்கு உடைமை, இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை. இந்த உலகம் எல்லாம் இறைவனுக்கு உடைமை, இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை. நாம் எப்பயுமே அடிமைத்திறம் போட்டே இருக்கணும். இந்த உலகத்துல வாழும்போது ஆண்டான் நாம் அடிமை அப்படி திறத்தோட வாழ்ந்த நாள் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டான் அடிமைங்கிற திறத்தோடு வாழ்ந்த யாருன்னா திருநாவுக்கரசர் பெருமான் ஆண்டான் அடிமைங்கிற திறத்துல வாழ்ந்தார். எப்பயுமே அடிமையோட வேலை என்னன்னா ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி உழவாரப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி அடிமையாக இருந்து எப்போதுமே அந்த பெருமானுக்கு நாம் அடிமை. அந்த திறத்தோடையே பணி செய்தார் அப்போ சார். அந்த நிலையில இருந்து நாம் செஞ்சோம்னா சுத்தம் நமக்கு தன்முனைப்புங்கிறது வரைய வரும். எந்த ஒரு செயலை செஞ்சும் போதும் நம்முடையது அல்ல, எதுவுமே என்னுடையது அல்லங்கிற உணர்வோடையே நம்ம செஞ்சோம்னா நமக்கு அதுல வினை தோன்றாது. அப்படி நாம் செய்தோங்கிற உணர்வோட நாம் செஞ்சோம்னா அதுல வினை தோன்ற ஆரம்பிச்சிடும். நீங்க இறைவனை மறந்து நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்க அப்படின்னா அதுல என்ன உண்டாகும்? வினை பயன் தோன்றாது. எனக்கு எங்க பெரியப்பா இருக்காரு, எங்க சித்தப்பா இருக்காரு, எங்க மாமா இருக்காரு, எங்க மச்சாரு அப்படின்னா எல்லா சொந்தமும் இருப்பாங்க, சுட்டு இருந்தே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க பக்கத்துல வரமாட்டாங்க. யாரு அவன் வீட்டுக்கு போவா, அவனே கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கான், அவன் வீட்டுல போய் நாம என்ன செய்ய அப்படின்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. வாங்க அப்படி வாங்க, கரெக்டா விசேஷம் இருக்காங்க. சத்திரப்பட்டில இருந்து வந்திருக்காங்க. உட்காரு. ரொம்ப சந்தோஷம். உலகத்துல சிறப்பு. ஏன்னா அந்த தொண்டு செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்னா கண்முனைப்பட்டு செய்யணும். கண்முனைப்பட்டு, அதாவது இது நாம செய்யல பெருமான் தான் செய்ய வைக்கின்றார் அப்படிங்கிற உணர்வோட உலகப்படினா செய்யணும். நான் ஒரு நாள் முழுக்க உலகப்படி செஞ்சேன்னா பாருங்களேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நான் எத்தனை கோயில போய் பணி செஞ்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாலே அந்த ஆணவங்களும் வெளிப்பட ஆரம்பிச்சு. நானால செஞ்சேன், எல்லாம் பெருமான் செய்ய வச்சார். ஏதோ சாமி திருவள்ளால எத்தனையோ கோயில்களுக்கு சிலவர் இந்த கணக்கு போடுறாங்களா, அது கூட போடக்கூடாதுன்னு நம்ம நூல்கள் சொல்லுது. சிலர் 150வது உழவாரப்பணி, இது 100வது உழவாரப்பணி அப்படின்னு போடக்கூடாது, அது குற்றமாயிடும். நீ எத்தனை உழவாரப்பணினாலும் நீ இறைவன் திருவள்ளால அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ 1000 கூட செய்யுங்க, 1000 உழவாரப்பணி கூட செய்யுங்க, 1000 குற்றவாளி கூட பண்ணுங்க. ஆனா அதை கணக்கு எடுக்கக்கூடாது. கணக்குல யாரு வச்சுப்பான்? சிவபெருமான் பண்ணுங்க. அவர் நுட்பமான கணக்கு. நீங்க சும்மா இப்ப பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மூட்டு படிச்சுட்டே போறீங்கன்னா அதை கூட சிவபெருமான் கணக்கு எடுக்குது. இப்ப நீங்க சும்மா பஸ்ல போய்கிட்டு இருக்கீங்க, அப்ப திருவாசம் பாடிக்கிட்டே போறீங்க, நமச்சிவாய் வாழ்க நாதந்தாள் வாழ்க இதை போடுங்க, அதை கூட சிவபெருமான் கணக்கு எடுத்துட்டு நான் நினைச்சிட்டு இருப்போம் இது 101வது முற்றுவதல் அப்படின்னு. ஆனா சாமி கிட்டதான் இருக்கும் நீங்க எத்தனாவது முற்றுவதல் பண்றீங்க அப்படின்னு. அதனால நீ எதையுமே என்ன செய்ய வேண்டாம், கணக்கிடவே வேண்டாம். கணக்கிட்டோம்னா அது ஆணவத்தின் உச்சமாக ஆகிவிடும், மறந்துடக்கூடாது. அப்ப நான் 150 பண்ணியிருக்கேன், நான் 200 பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னத்தை குறிக்குது? நான் செய்தேங்கிற எண்ணம் வந்துடும். நான் செஞ்சேன், நான் 200 செஞ்சிருக்கேன், பெருமான் திருவருள் நமக்கு கூட்டிக்கிட்டது அதனால செஞ்சேன். இல்லைன்னா நம்ம செய்ய முடியுமா? பேசி பாருங்க. அப்ப எந்த ஒரு இதையுமே நாம கணக்கிட முடியாது, பெருமான்கிட்ட தான் கணக்கு இருக்கும். நெக்குள் ஆறு மிகப்பெரிய நினைந்து அத்து மாலையோடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது நக்கர் நாமம் நெக்குள் ஆறு மிகப்பெருகி நினைந்து அத்து மாலையோடு அங்கையில் எண்ணுவார்.
அங்க சாமி உணவு நீங்க ஜெவமாலையை வச்சு எண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எத்தனை எண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாது. அந்த அக்கு மாலையாகிய ஜெவமாலையை வச்சு நீங்க எண்ணினாலும் நீங்க எத்தனை தடவை எண்ணிப்பீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த கணக்கெல்லாம் சிவபெருமான்ட்ட தான் இருக்கும். எந்த நேரத்துல நீங்க உணர்வோடு செஞ்சீங்க, எந்த நேரத்துல நீங்க உணர்வு இல்லாம ஜெபம் பண்றீங்க விஷயம் முதற்கொண்டு யாருக்கு தெரியும்? சிவபெருமான் தெரியும். சிவபெருமான் ஜெபமாலை எடுத்ததுமே பாலுக்காரனுக்கு ரூபா கொடுக்கணும், பேங்குக்கு இன்னைக்கு அவன் கடனை அடைச்சு போடணும் அப்படிங்கிற எண்ணத்திலே என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணும்போது அந்த சிந்தனைலாம் வரும். அப்படி உணர்வு இல்லாம இறை சிந்தனையோடு எப்படி ஜெபம் எந்த நேரத்துல நீங்க பண்ணீங்க, எவ்வளவு நேரம் பண்ணீங்க, எல்லாமே ஃபுல் கணக்கு சிவபெருமான் தான். அதனாலதான் நுட்பமான கணக்கு சிவபெருமான் எழுதிய கணக்கு வந்து நுட்பமான கணக்கு, அது கீழ்கணக்கு அப்படின்னாரு அப்போஸ்தலன். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும், உணர்வோட போய் சாமிக்கு பூ கட்டி கொடுத்தாங்க பாருங்க, அது சிவபெருமான் கணக்கு அதுவா. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும் அழுது காமுற்று அரட்டுகின்றாயும். பெருமானே எப்பேற்பட்ட கருணையா கருணை, நான் ஒரு இதுக்கு உதவாக என்ன நீ ஆட்கொண்டிருக்க சாமி அப்படின்னு அந்த உணர்வோடு போய் வழிபாடு பண்றாங்க. அழுது காமுறாங்க. எப்படி ஒரு காதலி மேல ஒரு காதலன் காமுறுகின்றானோ அதே போல சிவபெருமான் மேல காமுறணும். அந்த காமுறும் இங்க வரணும். வெறித்தனமான அன்பு வரணும் சிவபெருமான் மேல. எப்படி காதலியை பார்த்து நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுமா அப்படின்னு அவன் சொல்றானோ அந்த அன்பை கொண்டு வந்து சிவபெருமான். பெருமான் இல்லாம இந்த உலகத்துல நமக்கு வாழ்வு ஏது? அவனை பார்க்காம நமக்கு என்ன உணவு வேண்டியிருக்கு? முதல்ல காலையில போய் சாமி பார்த்துட்டு வந்து நம்ம வழிபாடு முடிச்சுட்டு சாப்பிடணுங்கிற கொள்கையோட இருக்கும். அதுதான் முறை, அதான் வழிபாடு. சிலர் காலையில் எழுந்திரிச்சதுமே 2 போண்டா உள்ள போயிருது, டீ உள்ள போயிருது, காஃபி உள்ள போயிருது, வெண்பொங்கல் உள்ள போயிருது. அதுக்கப்புறம் பல் தைச்சிட்டு நாங்கள் குளிச்சுட்டு பூசப்படலாம்னு நினைக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் பண்ணா இல்லை பொண்ணாக்கு இல்லை. அப்புறம் வழிபாட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? உண்பதன் முன் மலர் பறித்தீட்டு உண்ணாராய், அது நோய்கள் கிடத்திரு வெந்நீர் அணியாராய், அழியற்றா பிறந்தவாய் ஏதோ எண்ணு பெருநோய்கள் மிக நிறைய பேருக்கும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாக இருக்கின்றார். எதுக்கு பிறந்திருக்கோம்னே தெரியாம பிறக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, மறுபடியும் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலைக்கு இதுக்காக நம்ம வந்திருக்கோம். பிறந்து பிறந்து இறக்கி இது வந்துச்சுன்னா பிறந்து பிறந்து இறந்துட்டே தான் இருக்கும். இப்ப சாமி நமக்கு இந்த உணர்வு கொடுத்துருக்காரு. இந்த பிறவியில இப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இல்லாத வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்காரு. அப்ப இந்த பிறவியை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? பெறுதற்கரிய பிறவியை பெற்றோம், பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரிழந்தார் என்று சொல்வதற்கிணங்க இந்த வழிபாடு நமக்கு கிடைச்சி. இந்த வழிபாடை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்தி கொண்டு இந்த வழிபாடை உழைப்பா செய்யணும். ஞானிகள்லாம் எப்படி பாடி வச்சுருக்காங்களோ திருமுறைகளை அந்த முறைப்படி நாம வாழ வேண்டும். வாழ்ந்தோம்னா இந்த பிறவிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா பிறப்பதற்கே தொழிலாகி தொழுது தூமலர் தூவி துதித்திருந்தாரையும் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் சிவபதினு மீனா இந்திய தொலைக்காட்சிகளின் முதன்முறையாக பொழுது பார்க்குறாங்கல்ல, அதையும் எனக்கு நீட்டிருப்பாரு. சரி வாங்க சும்மா ஜாலியா அப்படியே போயிட்டு போவோம் வாங்க எங்க ஜாலியா. சிலவர் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ போய் நடந்து போயிட்டு வராங்க. சிலவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில கூட ஒரு சிலவர் சுற்றுறாங்க. அந்த கதையை பேர் அங்கேருந்து சொல்லிட்டே சுற்றுறா, ரொம்ப சிறப்பு. இல்லையே கோயிலில் போய் 5 தடவை சுற்றுங்க, ரொம்ப சிறப்பு. திருக்கோயிலில் போய் சாமி வளம் வந்தா இந்த உறவு கொடுத்தவர்களுடைய பயனை அடைஞ்சணும். ஆக்க யார் பையன்னு அப்பசாமி சொல்றாருல, ஆக்க யார் பையன்னு கோயில் வளம் வரணும். அது இங்க கூட வெளியே சுற்றுறதுக்கு கோயில போய் 5 தடவை சுற்றினா எவ்வளவு சிறப்பு. திருக்கோயில 5 தடவை வளம் வந்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காரண சரீரம், கற்பில சரீரம், குணசரீரம், தூர சரீரம், சூட்சும சரீரம் என்கின்ற 5 சரீரங்களும் நம்மை விட்டு நீங்கும். இல்லைன்னா நீங்காது. அதனால இறைவனை கோயில வளம் வரும்போது எத்தனை தடவை வளம் வரணும்? 5 தடவை. நான் போறது நான் கொஞ்சம் லேட்டாக தாங்க போறேன். நான் ஒரு சுற்று தாங்க சுற்றுறேன். 1 மட்டும் சுற்றலாம், ஒரு 3 கூட சுற்றிக்கலாம். 3, 5, 7 என்கின்ற அடிப்படையில் சுற்றலாம். ஒரு தடவை மட்டும் சுற்றணும், ஒரு 3ஆவது சுற்றணும். 3, 5, 7 நீ வெளிப்புற 5 தடவை சுற்றணும். உள்ளேயாவது என்ன செஞ்சிருங்க, ஒரு 3 தடவை 3, 5 இந்த மாதிரி அவன் வளம் சுத்தம். வளம் வர 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 உங்களுடைய வினைகள் எல்லாம் சிவருவன் நீக்கி கொண்டே இருப்பார். ஒரு ஆள் இருக்காரு, அவரை சுற்றி எதையும் வச்சுக்கோங்க. அவர் எதுக்குன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா?
அதே போல சிவபெருமானை சுத்தி வந்தா சிவபெருமான் இப்ப எதுக்கு சுத்துறான், அவனுடைய உட்கிடக்கையை சிவபெருமான் அறிந்து அவர்களுக்கு அருள் செய்யும். சரி, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. அவன் எதை வஞ்சமாக நினைச்சிருக்கோம், அவனுடைய உடைமை பொருளை தன்னுடையது என்ற வஞ்சத்தோடு நாம் இருக்கின்றோம். அந்த வஞ்சம் கெட நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம். பெருமாள் நம்ம நேசம் இந்த அளவுக்கு வைக்கணும். சாமி எப்படி தொண்டு தொட்டு நம்ம கூடயே எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் நம்ம கூட கொஞ்சம் கூட நீங்காம நம்ம கூடயே இருக்கார். ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு தாய் இருந்தே வர்றார் சாமி. தொடர்ந்து நின்ற தாயானே, தவமாய தன்மையானே, தலையாய தேவாதி தேவர்க்கென்று சேயானே, தென்கூடல் ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் யானே என்று சொன்னதுக்கு வந்து ஒவ்வொரு பிறவிலையும் தாயா சிவபெருமான். நாம் எத்தனை தாய் பிறந்து வந்துட்டு இருக்கோம். ஒரு தாய், இரு தாய், பல கோடிய தாய், உடனே அவமா ஐயாதே அப்படின்னு. ஒரு தாய், இரு தாய், பல கோடிய, உடனே அவமா ஐயாது. இப்படி தாயுகத்துல பிறந்து இறக்கலாமா முருகா அப்படின்னு அந்த பாட்டை கேட்கிறேன். நான் என்ன செஞ்சிருக்கணும், முருகா பரமா குமரா உயிர்காய் என ஓத அருள்தாராய் அப்படின்னு அந்த பாட்டை சொல்றேன். நான் ஒரு தடவையாவது முருகா குமரா பரமான்னு சொல்லாம விட்டுட்டேனே, இனிமேலாவது நான் ஒரு தடவை முருகான்னு சொல்லிட்டேன்னா உன்னுடைய 2 திருடி என் தாய்மலை வைத்து விடுவாயே, முருகா என ஒரு தரமோ அடியார் முடிமையில் இணைத்தால் அருள்பவனே அப்படின்னு அந்த பாட்டை சொல்றேன். முருகப்பெருமான் யாரு, சிவபெருமான் வேற இல்ல, முருகப்பெருமான் வேற. 2 பேருமே ஒரே மரதர் கிடையாது. சரி, சிவபெருமான குழந்தைய பார்த்தா முருகன். அப்படி நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராது நின்ற நம்ம விட்டு நீங்காம, பேராதுன்னா நம்ம விட்டு நீங்காம. இப்ப சாமி இந்த உடம்புல இருந்து இப்ப நான் ஒரு 5 நிமிஷம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு இந்த உயிரை விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன ஆயிடுவோம், சவம் ஆயிடும். சிவம் உள்ள இருந்து வெளியில போயிடுச்சுன்னா இந்த உடம்பு சவம் ஆயிடும். அதான உண்மை. அப்ப அவர் இருக்க போய் தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். தன்னிச்சு இயங்கக்கூடிய ஆற்றல் இந்த உயிர்களுக்கு கிடையாது. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த அறிவற்ற பொருளுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. வாட்டிருக்கேனே நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு சொன்னா அது புரியுமா, புரியாது. என்ன சொன்னாலும் புரியாது. நாம ஏதோ அறிகிறோம், அவ்வளவுதான் நமக்கு ஆற்றல். நம்மளுடைய அறிவெல்லாம் அவ்வளவுதான் அறிவு. அந்த அறிவை வச்சுக்கிட்டே நாம என்ன செய்யறோம், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னை பத்தி 4 பேர்த்த கேட்டு பாருங்க தம்பி அப்படிங்கிறாங்கல்ல, நம்மளை பத்தி ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, ஒன்றும் கேட்க முடியாது. இறைவனுடைய ஆற்றலுக்கு மேலே, இறைவனுடைய புகழுக்கு மேலேயே நம்ம புகழ் இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் அந்த ஒரு இதுல மட்டும் எல்லாருக்கும் வீக்னஸ் ஆயிடுவாங்க. இந்த புகழுக்கு எல்லாருமே மயங்கிடுவாங்க. உங்கள் மாதிரி ஒரு ஆள் உண்டானதும் ஒரு உச்சியில போயிட்டு கீழே வருவாரு. நீங்க எதையதான் சொன்னீங்களா, உங்களை தாங்க சொன்னேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, ஆமா உங்களுக்கு ஏதாவது வேண்டி இருக்கா அப்படின்னு எதோ நீங்க தேடி வந்திருக்க மாதிரி தெரியும், சும்மா சொல்லுங்க நான் கொடுக்க அப்படின்னு வரா, உடனே இறந்து விடுவோம். 1000 ரூபா கொடுங்க அப்படின்றது உடனே அவர் உள்ள இருந்து ஒருத்தங்க புகழ்ந்துட்டோம்னா அவங்க ரொம்ப என்ன ஆயிரும், அச்சா இந்த உலகத்துல யாருமே புகழுக்கு அடிமையாயிரும். அதனாலதான் மாணிக்காசர் புகழ் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் சென்று சேர்ந்து திருப்பெருந்துறை இறைத்தாள் பூண்டு புறம்போகல் ஒட்டேனே அப்படின்னாரு மாணிக்காசர். நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற என் கூடையே நின்ற என்னை விட்டு பிரியாமல் நின்ற பேராது நின்ற பெரும் கருணை பேராரே. நம்ம மேல சாமிக்கு பெரும் கருணை. அப்படி கருணை இல்லைன்னா நமக்கு உடம்பு கொடுத்துருப்பாரு. பேர்பட்ட கருணை. உண்மையிலே இறைவனுக்கு உருவம் எது தெரியுமா, சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், சிவபெருமானுக்கு என்ன கிடையாது, உருவம் கிடையாது. அது உருவப்பட்ட நிலையில் உள்ளவர் நமக்காக உருவம் தாங்கி வராரு. ஆனா உண்மையிலே எது இறைவனுக்கு உருவம் என்று சேக்கிர சாமி அழகா சொல்றாரு. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி என்ன சொன்னாரு, இறைவனுடைய கருணையே அவருக்கு உருவமா, இல்லைன்னா இறைவனுக்கு என்ன கிடையாது, உருவம். கருணையே உருவமாகி அற்புத கோலநீடி அருமறை சிரத்தின் மீதாம் சிற்பர வியூகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்குணம் நடம் செய்கின்ற பூங்கலல் பாட. ஒரு வரி எடுத்தோம்னா நம்ம அடியார்கள் அப்படி சேர்ந்து பாடினாங்க. நாங்கள் தினசரி வியாபாரம் பாடிக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க புதுசா சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு உண்மையிலே நல்லா தெரியும் அப்படிங்கிறது தெரியும்.
நீங்க தேவாரத்தில் உள்ள பாட்டு எந்த பாட்டாலும் வரியை மட்டும் எடுத்து விடுங்க, அடுத்த வரி நாங்களே பாடிடுவோம். இல்ல இல்ல கரெக்டா இல்ல நல்லா சொல்றீங்க, அதைத்தான் சொல்றேன். அந்த தேவர் நல்லா பாடுறதுனால அந்த வரி எடுத்தது நீங்களும் பாடிடுவீங்க, சிறப்பு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப நான் வடியில் ஒரு சொல்ற பாட்டை உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா அப்படியே தேனா பருக ஆரம்பிச்சிருவீங்க. தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், சிவா ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, அப்படியா அப்படின்னு. ஆனா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க சேர்ந்து செய்ய கூட சேர்ந்து பாடு, அப்படிதான் நினைச்சா. இல்லைன்னா சிவா ஏதோ பாட்டு பாடுறாரு, என்ன பாட்டுன்னே தெரியல, முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கும் கேட்போம் அப்படிங்க மொழி மறந்துடும். சில பேர்ல பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா டக்கு நோட்ஸ் எடுத்து வைப்பாங்க. வெங்காயம் சொற்பொழி பேசும்போது தான் ஏதாவது கொஸ்டின் கேட்க வேண்டியதுன்னா அந்த நேரத்தில் கேட்காம எழுதி வச்சுக்கிட்டு கடைசி சொற்பொழி முடிஞ்சதுக்கப்புறம் வரும் பாருங்க, சிவா நீங்கள் 2-3 இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லி ஆகணும் அப்படிம்பாங்க. சூழ்ந்துருவாங்க ஒரு 2-3 பேர். இதெல்லாம் எதுக்கு நீ இதெல்லாம் சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக ஒரு வட்டம் பார்த்தீங்கன்னா 7 பேர் உட்காந்தாங்க. சொற்பொழி பேசிக்கும் போது எத்தனை பேர் உட்காந்தாங்க? 7 பேர் உட்காந்தாங்க. அப்போ ஒருத்தர் நைஸா வந்தார், நான் சொற்பொழி பேசிக்கும் உங்க காதை கொடுங்க அப்படின்னாரு. இது காதை கொடுத்தேன். சிவா 7 பேர் தான் உட்காந்துருக்காங்க, பரவாயில்லையா அப்படின்னு. அப்படின்னு சிவபெருமான் பேசும்போது 4 பேர் தான் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு. தட்சாமூர்த்திக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? இங்க 7 பேர் இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. அதனால இன்னொன்னு என்ன, ஞானத்தை கேட்கறதுக்கும் ஆள் ரொம்ப கம்மியாக தான் வரும். இங்க வர வைக்கிறதுனா சாமி இறைவனுடைய கருணை இருந்தால் தான் இங்க உட்காந்து கேட்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேட்க முடியாது. பெருமான் திருவருள் இல்லாம செவிகால் கேண்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் அவங்களோட எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். வாரத்துல 2 நாளைக்கு எங்களுக்கு கிடைச்சது, செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்லா பயன்படுத்துறேன். அதனால நல்லா பயன்படுத்து. எப்போதும் சிவபெருமான் புகழ கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அவன் மேல நமக்கு அன்பு அதிகமாக, இல்லைன்னா அன்பு குறைஞ்சிடும். இப்ப சப்ஜெக்ட் என்னன்னா, இருக்கிற அன்பையாவது குறைக்காமையாவது பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நீங்க சாமி மேல எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பீங்களோ அதை குறைக்காமையாவது பார்க்கணுமா வேண்டாமா? அதுக்கு சாமி போல கேட்டுக்கிட்டே இருந்தாதான் முடியும். இல்லைன்னு குறைஞ்சிடும். யாருமே பார்த்தீங்கன்னா தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தாதான். இப்ப வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ உங்களை சொந்தக்காரங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட தொடர்பு செல்போன் கூட தொடர்பு இல்லாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்க நினைப்பீங்களா? தொடர்பு நீங்க அவங்க நினைப்பீங்களா? நீங்க அடிக்கடி உங்ககிட்ட போன்ல பேசிட்டே இருந்தா அவங்க நினைப்பீங்க. அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருந்தாதான் அவங்கள நினைக்க முடியும். அதே போல இறைவனிடம் சம்பந்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சிவபெருமான் மேல சம்பந்தப்படுத்தி கொண்டே இருந்தாலும் சிவபெருமான் மேல நமக்கு அதிகமான அன்பு உண்டாகும். அப்ப அடிக்கடி சொற்பொழி கேட்பதும், திருமுறைகள் பாடுவதும், அடியார்களோடு இணங்குவதும், திருக்கோயிலுக்கு செல்வதும், இந்த மாதிரி சிவ சம்பந்தமாக நமது உடம்பை மாற்ற வேண்டும். அப்பதான் இது அருள் உடம்பாக மாறும். முதல்ல இருவினை ஒப்பு வரும், நல்லது கெட்டது ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை வரும். அதுக்கப்புறம் மன பரிபாகமாகும். அதுக்கப்புறம் சக்தி பாகம், அருள் வீழ்ச்சி, அருள் உடம்பாக மாறும். அதுக்கப்புறம் ஞானம் உண்டாகும். அதுக்கப்புறம் மோட்சம் உண்டாகும். எல்லாமே படிப்படியாக தான் வரும். படிகள் இல்லாமல் எதுவுமே வராது. இது பேரு சோபான முறை என்று பேர். என்ன பேரு? சோபானம். படிப்படியாக. கண்ணப்பன் என்னது, கீழே இருந்து மேல மலை மேல ஏறி போனாராம். அந்த காடன் நாடன் இருக்காங்கல்ல, அந்த நாடன் நல்ல கூட போறான் மேல, கெட்டவன் கீழே பட்டி தெரிய அடிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கான். கூட போகும்போது அப்ப மலை ஏறும்போது கூட நடனை பார்த்து சொன்னாராம், ஆனா எனக்கு உடம்புடைய பாடியோட வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா. எல்லாருக்கும் மலை ஏறும்போது எப்படி பாடியோட வெயிட் கூடிக்கிட்டே போகும், இவருக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா அவர் தத்துவத்தை அப்படியே கடந்துக்கிட்டே போறாராம். என்ன பண்ணாங்க, சோபான முறையில படிப்படியா என்ன செய்ய அவர் உடம்புடைய பாடியுடைய வெயிட்டு குறைய 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 உடம்பு லேசாகி இறை சிந்தனையோட மேல போகும்போது இவருக்கு உடம்பு மேல உள்ள பற்றே நீங்கிச்சு. யாருக்கு? கண்ணப்பண்ண. அவர் வரலாறுல சொல்லும் போது சொல்ல சைக்காசாமி. அப்ப இந்த வழிபாட்டு வந்துட்டு நம்ம உடம்பு மேல நம்ம துணியளவு கூட பற்றுதல். ஏன் உடம்பு, ஏன் உடம்பு, ஏன் உடம்பு, ஏன் வீடு, ஏன் வீடு, ஏன் சொந்த பந்தம், என்னுடையது, எல்லாம் என்னுடையது, எதை எடுத்தா என்னுடையது என்னுடையதுன்னு சொல்ல 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 நாம அது மேல ரொம்ப பற்று வச்சிருக்கோம் நடக்கும். அதுல இருந்து நம்ம நீங்க வர்றது ரொம்ப கஷ்டம். இல்லை பெருமான் திருவருள், பெருமான் திருவருள் ஒவ்வொரு செயலையும் பெருமான் திருவருள் மாற்றிருங்க.
என்னுடையதுங்கிறத பூராமே என்ன மாத்திருங்க, பெருமான் தந்தது. ஒரு உங்க வீடுன்னு சொல்லக்கூடாது, வீடு என்ன சொல்லணும், பெருமான் தந்த வீடு. செல்வம் உங்க செல்வம் சொல்லக்கூடாது, பெருமான் தந்த செல்வம். இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்ததுன்னு நினைக்கும். கட்டத்தை நல்லா சொல்றாரு. உடுத்த கந்தை துணி உண்டு. உடுத்துறதுக்கு கந்த துணி போதும்ல, மறைக்கிறதுக்கு உடுத்த கந்தை துணி உண்டு. படுக்க எங்கும் புறம் திண்ணை உண்டு. அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு என்ன கட்டுவாங்க தெரியுமா, திண்ணை வச்சு கட்டுவாங்க. இப்ப எந்த வீட்டுல திண்ணை நீங்க பாருங்க பார்ப்போம். இந்த ஒரு காத்த கூட நான் அடிச்சு, ஒரு வீட்லயே திண்ணையே கிடையாது. எங்க வீட்டுல அவன் யாராவது இந்த உட்காரவா போனாங்க அப்படியே அடைச்சு கட்டிடுவாங்க. அப்படிதானே கட்டுறாங்க. அந்த காலத்துலலாம் யாத்திரிகள் அப்படியே வருவாங்க, திருக்கோயிலுக்கு போறவங்க அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல ஈட்டிச்சோ வெளியில திருந இருக்குமா அப்படியே அங்க மட்டும் இறங்கிடுவாங்க. அந்த காலத்துல அப்படிதான் திண்ணையை வச்சுக்கிட்டாங்க. படுக்க எங்கும் புறம் திண்ணை உண்டு, பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு. இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்தது அப்படிங்காரு பட்டினத்தை. இடையில நம்ம வாழக்கூடிய கிட்டத்தட்ட நம்ம சம்பாதிக்க எப்ப ஆரம்பிப்போம், 20 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிப்போமா, 25 ஆரம்பிப்போமா, எத்தனை வயசு வரைக்கும் சம்பாதிப்போம், 60 65 வரைக்கும் சம்பாதிப்போமா. இடையில வந்த இந்த செல்வம் நீங்க சம்பாதிச்சதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் போது உங்களுக்கு குற்றம் வருது. இடையில் வந்த செல்வம் சிவன் தந்ததுன்னு நினைக்கணுமா. என்னுடையது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அது வினைப்பயன் ஏறி அது பிறவி பித்தாக ஆகிவிடும். இந்த உலகத்துல நீங்க எதுவுமே என்னுடையது அல்ல, எதுவுமே என்னுடையது அல்லங்கிற உணர்வோடு வாழணும். அதுதான் வழிபாட்டுடைய நோக்கம். எதுவுமே என்னுடையது அல்ல அப்படிங்கிற உணர்வு. சரி, பேராது நின்ற பெரும் கருணை பேராதே சாமி பேர்பட்ட கருணையோடு. எவ்வளவு பெரிய கருணை, ஒவ்வொரு உயிர்களுக்கும் எவ்வளவு கருணை சேர்க்கிறாரு. முதல்ல இந்த உயிர்களுக்கு ஒரே உடம்ப முன்னெடுக்க கொடுக்கிறாரு. அது பெரும் கருணை இல்லை, இல்லைன்னா ஒருத்தர் பார்க்க முடியாது. அப்படி உடம்பு நம்ம கொடுத்துருக்காரு. அந்த உடம்பு கொடுத்தது மட்டும் இல்லாம அதை மறைப்பதற்கு இந்த புறத்தோல் வேற. கண்ணுல பூல, காதுல பூல, வாயில எச்சி, மலம், ஜனம், உடம்பெல்லாம் அசுத்தம். அதை மறைக்கிறதுக்கு இந்த புறத்தோலை கொடுத்து மறைச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய கருணை, நல்லா யோசிச்சு பாருங்க. அதை மறைச்சிருக்காரு. இல்லை ஒருத்தர் பார்க்க முடியுமா, அந்த அளவுக்கு கருணை புரியுது. அந்த உடம்பை கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம கூடயே இருக்காரு. ஒன்றா உடனா பேரா இருக்கு. முதல்ல இருளுக்குள்ள இருந்தோம், ஒரு வெளிச்சம் கூட இல்லாத நிலையில இருக்கும்போது பெருமான் நம்ம மேல கருணை வச்சு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா சீதல் வேற்றுமையான் என்று சொல்வதற்கிணங்க ஒரே நுண்ணுடம்பை கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த உயிர்கள் வினை செய்ததுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் படைத்து எண்ணில்லாத உலகங்களையும் எண்ணில்லாத உயிர்களுக்கு அதாவது செய்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு உலகத்தையும் தன் கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து இந்த உயிர்களுக்கு என்னென்ன விருப்பப்படுதோ. சாமி பாத்தீங்கன்னா இந்த உயிர்களுடைய இச்சைகளை மட்டும் தலையிடவே மாட்டார். இறைவனுடைய குணம் என்னது, இந்த உயிர்களுடைய இச்சை விருப்பத்துல மட்டும் சுவாமி தலையிடவே மாட்டார். கிரிய ஞானத்துல சுவாமி பார்த்துக்காரு. ஆனா இச்சாசக்தியை மட்டும் யார்கிட்ட விட்டுருவாரு, இந்த உயிர்களிடம். இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுதோ அதுக்கு தகுந்தவாறுதான் அவர்களுக்கு வாழ்க்கை. இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கைலாம் இறைவன் நாம ஏற்கனவே கேட்டு வச்சது, அதைத்தான் நமக்கு இந்த வாழ்வு நமக்கு கொடுத்துருக்காரு. மறுபடியும் போய் இந்த வாழ்வு கொடுத்ததும் மறுபடியும் அற்புதமான இந்த உலகத்தையே போய் நாம் நாடிக்கொண்டிருந்தால் நமக்கு மறுபடியும் என்னதான் வரும், பிறவி வந்து கொண்டேதான். அப்ப நம்ம சேர வேண்டிய பொருள் யாரு, சிவபெருமான். சிவபெருமானை எப்படியாவது இந்த பிறவியில் அடைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு இருந்தால் சிவபெருமான் நம்மளை ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எல்லை பெருமானாக இருக்கிறார். அவன் மேல விருப்பப்படணும். நீங்க ஒரு துளி அன்பு நீங்க வச்சு பாருங்க சிவபெருமான்கிட்ட, ஒரு துளி. இப்ப நம்ம அது கூட வைக்கிறதுன்னு தெரியுது. தத்தைமனையா தங்கள் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உங்கள் வைத்தவருக்கு அமரளவு அளிக்கும் நின் பெருமை. பெண்கள் மேல் வைக்கின்ற அன்பை 100,000 பகுதியா பிரிச்சு அதுல ஒரு கூறு எடுத்து 100,000 தெரியுமா, 1,00,000 கூறு அதை ஆக்கி அதுல ஒரு கூறு எடுத்து சிவபெருமான் மேல அன்பு வைத்தாரு. அமரலகத்தையே தரக்கூடிய பெருமான். பித்தரென்று உன்னை பேசுவதை பிழைத்தவை பொறுத்தரிசி. பித்தன் சொன்னா மற்றவங்க அடிக்க வந்துருவாங்க. ஆனா சிவபெருமான பித்தன் சொன்னோம்னா எல்லா பிள்ளையும் பொறுத்துருவான். அவன் பிள்ளையெல்லாம் மனுஷன் போப்பா அப்படின்டுவாங்க சிவபெருமான். நான் அடிக்க அதனாலே அடிய என்ன செய்யணும், பித்தா பரிசுக்கு பாட்டை எடுத்துறது தினசரி பாடுறது. பித்தா பரிசு முதல்ல பித்தர் வந்துருதா உடனே அதை வயிறு மாதிரி நினைக்கக்கூடாது. அது சாமி விருப்பப்பட்டு அடி எடுத்து கொடுத்தது. பித்தா பிறைசோடி பெருமானே அருளானு சாமி எடுத்து கொடுத்த வாங்க. ஆனா உலகத்துல உள்ளவங்களுக்கு எப்படி தெரியும், என்ன பார்த்தா பைத்தியம் சொல்ற நீ அப்படிமா, இத்தனை பைத்தியம்.
சாமிக்கு என்ன பித்து அப்படின்னா இந்த உயிர்களை எல்லாம் எப்படியாவது கடை தேற்ற வேண்டும் என்கின்ற பித்து. இந்த உயிரெல்லாம் தன்னிலைக்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற பித்து. நமக்கு என்ன பித்து? இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற பித்து, நல்ல வீடு வாங்கணுங்கிற பித்து, நல்ல இடம் வாங்கணுங்கிற பித்து. இப்படி இருக்கும் நம்மலாம். எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. எது செஞ்சாலும் நமக்கு பெருமாள் நமக்கு தந்து அருள்வார் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம எது கொடுத்தாலும் சாமி திருவருன்னு நினைச்சு நம்ம இந்த உலகத்துல அதை நாம் ஏற்றுக்கொள்ள. நமக்கு இன்னைக்கு இதுதான் அப்படின்னா அதை சந்தோஷம் ஏற்றுக்கணும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லாம் பெருமாள் திருவருள் என்று நாம் அதை அனுபவித்து தீர்த்தால் நமக்கு என்ன வராது? பிறவி. துன்பம் வருதா? அதுவும் பெருமாள் கொடுத்தது. இன்பம் வருதா? அதுவும் பெருமாள் கொடுத்தது. அந்த உணர்வோடு இருங்க, உங்களுக்கு துன்பமே தெரியாது. இல்லைன்னா ஓன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சோம். ஒரு துன்பம் வரும்போது நம்ம அழ ஆரம்பிச்சோம். சரி, பேராது நின்ற பெரும் கருணை பேராறு பேராறு சாமியுடைய தலையில எப்படி எப்பட்ட ஆறு ஓடுது? பேராறு ஓடுது. கருணைக்கு தகுந்த மாதிரி ஆறு எப்படிப்பட்ட ஆறு? பேராறு. இரு நதி அரவமோடு ஒருமதி சூடினை ஒரு நீரையில் மூவிலை சூலம் நாத்தால் மான்மணி ஐந்தலை அறவும் எந்தினை காய்ந்த நாழ்வாய் உம்மதத்து. நான் சொல்லுவேன் வர இரு நதி அரவமோடு ஒருமதி சூடினை பொறுத்தால் நீரையில் மூவிலை சூலம். எப்படி சொல்றாரு? இரு நதி அப்படின்னா ரெண்டு நதி கிடையாது. சாமி ரெண்டு நதி வச்சிருக்காரு போல. ஒன்று கங்கை, மற்றொன்று காவிரின்ற கூடாது. ரெண்டு நதினா என்னன்னா, இரு நதி என்பது பெரியன்னு அர்த்தம். தமிழ்ல இருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய நதி. பெரிய நதி பேராறு. அது அவருடைய கருணையை குறிக்க வல்லது, எல்லையில்லாத ஆற்றலை குறிக்க வல்லது. அந்த வெள்ளந்தான் விரிசடையால் விடையால் இன்னோர் பெருமானை என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம்தான் உருகுணரில் கீழ்மேலாக பதைத்துருவோம் நிற்க என ஆண்டாய்க்கு உள்ளந்தான் என்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதான் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா கல்லாம் கண் இறையும் மரமாம் தீவினையிலே இருக்கே என்று மாணிக்காச பெருமான் சொல்றார். அது எப்படிப்பட்டதுன்னா, வெள்ளம்தான் விரிசடையாய் விடையாய் இன்னொரு பெருமானை எனக்கு வெள்ளம் போல பெரும் வெள்ளம் போல வருமா அந்த கங்கை நதி. அதான் இரு நதி அப்படின்னாரு. இது பெரிய நதி. அதை பேராறு. இந்த சாமி ஏற்கனவே மட்டும் சொன்னேன். ஒரு இன்ஜினியர் இருந்தார். எதுவும் உங்க சிவபெருமான் கங்கையை தூக்கி தலையில வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டாரு? உங்க சிவபெருமான் எதுக்கு கங்கையை தூக்கி தலையில வச்சிருக்காருன்னு கேட்டார். அந்த இன்ஜினியர்கிட்ட ஒரு பதில் சொன்னார். சார் நீங்க இன்ஜினியர் தானே? ஆமா நான் இன்ஜினியர் தான் அப்படின்னு. நீங்க 2 மாடி வீடு கட்டினீங்க, வாட்டர் டேங்க் எங்கோ போய் 2வது மாடியில. 100 மாடி வீடு கட்டினீங்கன்னா வாட்டர் டேங்க் எங்கோ போய் 100வது மாடியில அப்படின்னா. அது போலதான் சார் எங்க சிவபெருமான் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தண்ணி கிடைக்கணுங்கிறதுக்காக கங்கையை தூக்கி தலையில வச்சிருக்காரு. அத்தனை பேருக்கு கிடைக்கணும்ல. இப்ப 2வது மாடி வீட்டுல கட்டினா 2 மாடி வீடு கட்டினா 2வது மாடியில வச்சாதான் 2 பேருக்கும் கிடைக்கும். 100 மாடி வீடு கட்டினா 100வது மாடியில வாட்டர் டேங்க் வச்சாதான் 100 பேருக்கு கிடைக்கும். இப்ப நான் நடுவில் கொண்டு போய் 50வது வீட்டுல கொண்டு போய் வைக்க அப்படின்னா 50 பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும். மேல உள்ள வீட்டுக்கு கிடைக்காது தண்ணி. அதே போல எங்க சிவபெருமான் ஏன் தலையில வச்சிருக்காருன்னா, அண்ட சராசரங்களுக்கெல்லாம் நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்க சிவபெருமான் தலையில வச்சிருக்காரு. அந்த இன்ஜினியர் அப்படி வாயை மூடிட்டு போயிட்டாரு. கேட்ட இன்ஜினியர் கேட்டது யாரு? இன்ஜினியர் கேட்டது. அது தெரியாம கேட்டுட்டீங்க அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு சாமி கருணையுடைய தலையில வச்சிருக்காரு பாருங்க. சாமி எது வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் எல்லாமே இருக்கும். அவருக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் வேற எந்த தெய்வத்துக்கும் பொருந்தாது. உடுக்கை படைத்த தொழில், அனலேந்திய கை அழித்தல், அவை கஷ்டம் காத்தல், தூக்கிய திருவடி இருப்பாருங்க, தூக்கிய திருவடி அருளல், ஊன்றிய திருவடி இருப்பாருங்க அது மறைத்தல். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 தொழிலையும் சாமி புரிகின்ற அந்த திறத்தை நடராஜ பெருமானுடைய அந்த மூர்த்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது படைத்தல். எது சொன்னேன்? படைத்தல் உடுக்க உடுக்க படைத்தல். காத்தல் எது சொன்னேன்? அவை கஷ்டம். அழித்தல் நெருப்பு, அனலேந்திய கை. அழித்த இது அருளல்
எந்த திருவடி? தூக்கிய திருவடி அருளன். வெரி குட். அடுத்து ஊன்றிய திருவடி மறைத்தல். மறைத்தல். வெரி குட். கரெக்டா சொல்லி. அது வந்து மறைத்தல். ஊன்றிய திருவடி வந்து மறைக்கிறது. மறைத்தலுங்கிற அந்த ஒரு தொழில் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் சாமி அந்த தொழிலை வச்சிருக்காரு. மறைக்கிறது தான் எல்லா காரியமும் செய்யறாரு. படைக்கிறது மறைச்சுதான் செய்யறாரு. காத்தல் மறைஞ்சிட்டு தான் செய்யறாரு. அழித்தல் மறைஞ்சிட்டு தான் செய்யறாரு. அருளையும் மறைஞ்சிட்டு தான் செய்யறாரு. அதான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஒரு மறைத்தல் அங்க சொல்லலை. ஏன் அப்படின்னா அந்த 4 தொழிலையுமே மறைஞ்சிருந்துதான் செய்யறாரு. அதனால அது அந்த இடத்துல சொல்லலை. அது இலக்கண நயப்படி அந்த இடத்துல அதை அப்படிதான் சொல்ல வேண்டும் என்பதற்காக மாணிக்கவாசகர் பெருமான் பேராது நின்ற பெரும் கருணை பேராரே. பேர்பட்ட கருணை இந்த உயிர்கள் மேல அவ்வளவு கருணை. எப்படியாவது இந்த உயிரை நம்ம கிடைத்து வச்சிட மாட்டோமா? இந்த உயிர் அதனாலதான் கொஞ்சம் துளி அளவு அன்பு இருந்தாலும் சிவபெருமான் ஓடி வந்துடுவார். குருவா வந்துடுவார். உங்களுக்கு அன்பு இருந்துருச்சுன்னு அது நிறைவா இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஆட்கொள்வது சாமியுடைய கடன். அதனாலதான் மாணிக்கவாசகர் பெருமானுக்கு ரொம்ப அன்பு இருந்தது. உடனே எங்க இருந்து வந்துட்டாரு? கைலாய முறையில இருந்து வந்து வழிய உட்கார்ந்து திருப்பெருந்துறையில உட்கார்ந்து எப்படி மாணிக்கவாசகர் கிட்ட வருவாரு, அவரை எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும் என்று வழியை வந்து ஆட்கொண்டாரு. ரொம்ப பக்தி உடையவனா இருக்கு. ரொம்ப அன்புடையவனா இருக்கு. எப்படியாவது மாணிக்கவாசகர் வாதவடிகளை ஆட்கொள்ள வேண்டும் என்று வாதவடிகளை ஆட்கொண்டது பிறகு அவர் இந்த சிவபுராணத்தை பாடினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மாணிக்கவாசகர் என்ற பட்டத்தையே யார் கொடுத்தார்? சிவபெருமான். மாணிக்கவாசகர் என்பது சிவபெருமான் கொடுத்த தீட்சா நாமம் என்பதை மறந்துடக்கூடாது. எப்பயுமே அந்த தீட்சை வழங்கும்போது பேர் மாறிடும். எப்பன்னா அந்த 4வது தீட்சைக்கு பாருங்க, அது செய்யும்போது நமக்கே பேர் மாறிடும். முதல் தீட்சையில மாறாது, 2வது மாறாது, 3வது மாறாது. 4வது தீட்சையில ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கும் போது நமக்கு அந்த ஏற்கனவே இருக்கிற உங்க பேர் வந்து மாறிடும். இப்ப எங்க குருநாதர் பேரு சுப்பிரமணியன் பேரு. ஆனா அவங்களுடைய தீட்சா நாமம் என்னன்னா சிவபிரகாச தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள் பேரு எங்க குருநாதர். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குருநாதர் இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தீட்சா நாமமா இருக்கும். ஆரம்பத்துல உள்ள பேரு வேற பேராது. அப்ப உண்மையிலே மாணிக்கவாசகர் பெருமானுக்கு ஆரம்பத்துல உள்ள பேர் என்ன பேரு? வாதவூர் அடிகள். சிவபெருமான் கொடுத்த பேர் தான் என்ன பேரு? மாணிக்க வாசகர். அதே மாதிரி அப்பர் சுவாமிகளுக்கு வீட்டுல வச்ச பேர் என்ன பேரு? சொன்னா மருள் நீக்கியார். வெரி குட். மருள் நீக்கியார் அவங்க வீட்டுல வச்சாங்க. ஆனா அந்த பேர் இப்ப நிலைச்சிருக்கா? யாராவது மருள் நீக்கியான்னு சொல்றாங்களா? திருநாவுக்கரசர் பெருமான என்ன சொல்றாங்க? திருநாவுக்கரசன் சொல்றாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க அப்பர் சுவாமி. ரெண்டுமே யார் வச்ச பேரு? அப்பர் வந்து ஞானசம்பந்த பெருமான் வச்ச பேரு இன்னும் நிலைச்சிருக்கு. சிவபெருமான் வச்ச திருநாவுக்கரசர் பேரு நிலைச்சிருக்கு. அப்ப சிவபெருமான் கொடுத்த பேரும் அடியார் கொடுத்த பேரும் நிலைச்சிருக்கு. எப்படி பெரிய சிறப்பு பாருங்க. அதே எப்பயுமே நமக்கு 2 கண்ணு போல, ஒரு பக்கம் சாமி ஒரு பக்கம் அடியாரு. அப்படிதான் இருக்கணும் நம்ம அந்த உலகத்தை. 2 பேரையும் நாம 2 கண்ணாக நாம் போற்ற வேண்டும். 2 கண்ணு இருந்தாலும் பார்வை எத்தனைதான் இருக்கும். அது மாதிரி சாத்திரமும் தோத்திரமும் 2 இருந்தா கூட அது எதைத்தான் குறிக்கும்? சிவத்தை தான் நோக்கி போயிடும். நம்ம 2 கண்ணு இருந்தாலும் பார்வை ஒண்ணுதான் இருக்கு. நான் இந்த பக்கம் ஒண்ணு பார்ப்பேன், இந்த பக்கம் ஒண்ணு பார்ப்பேன்னு பார்க்க முடியுமா யாராவது? அப்படி யாராலையும் பார்க்க முடியாது. இல்லைங்க, எனக்கு மட்டும் 2 கண்ணு 2 பார்வை நான் பார்ப்பீங்க. இங்க பார்த்துக்கிட்டு அங்க பார்க்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்க? வயலுக்கு மாறு கண்ணு போல தெரியுது அப்படிம்பாங்க. இங்க ஒரு கண்ணு அங்க ஒரு கண்ணு பார்த்து என்ன சொல்லுவாங்க? அப்படித்தானே சொல்லுவாங்க. நீங்க ஒரே பார்வை தான் பார்க்க முடியும். இங்க பார்த்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும்? மாதிரி சொல்ல வச்சுக்கோங்க. சரி. பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெருமானே. ஆரா அமுதே சிவபெருமான அப்படி நினைச்சுங்க. நினைச்ச மாத்திரத்துல சாமி அமுதமாக ஊராமிச்சு. சட்டோ நினைக்க மனத்தோதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒருவரியும் சிட்டாய சிட்டற்கே சென்றுவதாய் சொல்றாரு. சட்டோ நினைக்க அப்படின்னா சட்டோ நினைக்க ஒரு நினைச்சா சாமி அமிர்தமாக ஊராமிச்சு. இப்ப உங்களுக்கு ரொம்ப வயிறு பசிக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சாப்பிடதான் நீங்க தேடவே வேண்டாம். அப்படியே 5 நிமிஷம் உட்கார்ந்து சிவபெருமான ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிக்க உங்களுக்கு பசியே எடுக்காது. சாமி தேனாய் என் அமுதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தண்டை வெறுத்திடவே என்று சொல்வதற்காக
சாமி அமுதமா ஊற ஆரம்பிச்சு தேனா இருப்பாரு, இந்த அமுதமா இருப்பார். அது மாணிக்கவாச பெருமான்னு அப்படி பயிட்டு இருந்தாராம். சிவபெருமான நினைச்சுக்கிட்டே இருந்தார். அப்ப அதை சொல்லும்போது சொல்றாரு, அரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய் அப்படிங்கிறார். அரும் தேனென்ன தண்ணீர். சாமி நான் எப்படிப்பட்டவனா, நான் வினயன். வினயன் என்ன ஆச்சு, எனக்கு நான் செய்த வினையின் காரணமாக உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பல இன்னல்கள்லாம் என்னை தடுக்குது. அப்ப நீ என்ன செய்ய, எனக்கு தாகமா இருக்குன்னு சொல்லி வெறும் தண்ணியை கொடுக்குறாரு, எனக்கு அரும் தேனென்ன தண்ணீர் கலந்து கொடுக்குற அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நீங்க தண்ணி எப்படி ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, கேப்பு ரொம்ப விழுவும். பார்த்துருக்கீங்களா? தண்ணி எப்படி தூக்கி ஊத்துனீங்கன்னா கேப்பு விட்டு விட்டு விழுவும். ஆனா தேனை ஊத்துங்க எப்படி விழுவும், இடைவிடாம வரும். தேன் ஊத்தி பார்த்துருக்கீங்களா? உண்மையான பார்த்து ஒரு தேன் பாட்டில் வேற இல்லை, ஏன்னா ஊத்தி காமிச்சிடல எல்லாத்துக்கும், பாருங்க நல்லாக பாருங்கள் அப்படின்னு என்ன செய்யலாம். அடுத்த வர நான் ஒரு தேன் பாட்டில் கொண்டு வந்துடுறேன், தண்ணியை எடுத்துக்கிடுவோம் ரெண்டு இட்லியும். இல்ல நீங்களே போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமா ஒண்ணு போல விழுவோம். நீங்க தேனை விட்டு பாருங்க, கேப்பே விடாம அப்படி ஒண்ணு போல விழுவோம். நீங்க தண்ணியை விடும்போது விட்டு விட்டு விடுவோம், கேப் இருக்கும். அப்ப அந்த தண்ணியில நீ தேனை கலந்துட்டேன்னா சாமி நான் உன்னை இடையராது நின்று கொண்டே இருப்பேன் அப்படின்னு மாணிக்க தானே போய் என் நெஞ்சு போய் என் அன்பு போய் வினையன் அழுதால் உன்னை பெறலாம். வினையே அருள் தேனென்ன பருக தந்து உய்ய கொள்ளாய், அருள் தேனென்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய். அதனால எந்த நேரம் உன்னை நினைக்கும்படி என்னை செஞ்சிரு அப்படின்னு மாணிக்க நிறைய சொல்ற, நிறைய பாட்டுல சொல்றாரு. ஒண்ணு ரெண்டு இல்லம்மா, திருவாசகம் முழுக்க 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 தேன். அதனால திருவாசகம் எனும் தேன். தேனை நீங்க ஏதாவது பொருளை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வருஷ கணக்கு ஆனாலும் அந்த பொருள் கெடவே கிடையாது. அப்ப திருவாசகத்தை நாம படிக்க படிக்க நமக்கு என்ன நிலை உண்டாகும், நல்ல உயர்வு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு நம்ம உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும். தானும் கிடாது, அது இருக்கிற பொருளையும் கெட வைக்காது தேன். அதே போல இதை படிப்பவர்களுக்கு எல்லா விதமான நலன்களும் உண்டாகும். திருவாசகத்தை படிக்க 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 முற்றோதல் பண்ண பண்ணும்போது நான் இத்தனாவது முற்றோதல் பண்றேங்கிற அந்த உணர்வு இல்லாம, அதை முக்கியமா சொல்ல வேண்டியது, நான் 150வது 170வது முற்றோதல் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இப்ப நாங்கெல்லாம் எத்தனையோ தடவை பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நமக்கு இது கணக்கு எடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு மாசமும் நம்ம போய் பண்றதை நம்ம என்ன செய்யக்கூடாது, கணக்கா அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா என்ன உண்டாகும், ஆணவ மனம் தலைப்படும். அப்ப அப்ப என்ன காரணம், நான் 150 பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களால பண்ணவே முடியலையே, நாங்க 150 பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் வரும். யோசிச்சு பாருங்க, அப்படி உணர்வு வருமா வராதுதான்? அப்படி வரும்ல, அந்த அதுக்காக தான் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. 150 இதெல்லாம் சொல்லக்கூடாது. இறைவன் உணர்த்த நீங்க பாடுறீங்க, இறைவன் உணர்த்த என்னன்னா பாடுவது நம்ம கிடையாது, உள்ள இருந்து பாட வைப்பது பெருமான் அப்படிங்கிற உணர்வோடு பாடணும். நான் 2 மணி நேரம் தேவார மடத்துல போய் 2 மணி நேரம் பாடிட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. பெருமான் பாட வச்சா பாடுறேன்னு சொல்லணும். நான் பாடுறேங்கிற உணர்வு சுத்தமா அந்த உணர்வு, அதுதான் நம்ம வழிபாட்டுடைய நோக்கமே. இந்த தன்முனைப்பு வரணும். யான் இடதுங்கிற செருக்கு முதல் போகணும். அதுக்கு தான் வழிபாடே, அதுக்கு தான் நம்ம பிறவி எடுத்து வந்துருக்கோம். வள்ளுவர் 2 குறள் வச்சாரு. ஒன்று, வையத்துள் வாழ்வார்ந்து வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இங்க பாருங்க, நான் ஒழுக்கமா வாழ்வேன், கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன், ஒழுக்கமா மனிதன் எப்படி வாழவோ வாழ்வேன் அப்படிங்கிறவங்க கூட மேக்சிமம் வானுறவ வரைக்கும் போயிடுவாங்க, ஒழுக்கமா வாழ்ந்தா. அதே வள்ளுவர் இன்னொரு குறள் சொன்னார், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். வானோருக்கு உயர்ந்த உலகம் எது? சிவலோகம். அங்க யாரு போக முடியும்? இந்த செருக்கு அறுத்தவங்க தான் அங்க போக முடியும். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும். அங்க யாரு போக முடியும்? இந்த செருக்கு அறுத்தவங்க தான் போகும். அந்த உலகத்துக்கு போய் சாலவத்திலிருந்து சாமீபத்திலிருந்து சாரூபம் பெற்று அதுக்கப்புறம் சாய்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா அடையும். இப்படிலாம் இருக்கா சிவா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பல நிலைகள் இருக்கு. எதுவும் சோபான முறையில தான் போகும் இந்த உயிர். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் போகும். எடுத்ததுமே 10வது படியில காலை வச்சிட முடியுமா? முடியாது. ஒவ்வொரு படியா எடுத்துக்கும். பேராது நின்ற பெருங்கருணை பேராறு ஆறா அமுதே. சாமி எப்படி விட்டவரு? ஆறா அமுது, தெவிட்டாத அன்பு அமுது. இந்த அமுதுலாம் நீங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிரும், போதும் அங்க எடுத்து வைங்க, அது வேற சுகர் வந்துட போகுது,
என்ன சொல்லுவோம்? சுகர் வந்துருவோம், பயமா இருக்குங்க அப்படின்ட்டுருவோம். அப்படிதானே சொல்லுவோம். கொஞ்சம் அமுதத்தை நிறைய சாப்பிட்டு அதுக்கு மேலே இன்னொன்னா உங்களுக்கு திகட்டும் ஆரம்பிச்சிடும். ரொம்ப உங்களால எந்த பொருளையுமே சாப்பிட முடியாது. அளவுக்கு மீறி எந்த பொருளையுமே உங்களால இந்த உலகத்துல உங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கும். ஆனா அதை ஒரு 2 3 சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது வெறுப்பு வந்துடும். இந்த உலகத்துல எந்த இன்பம்னாலும் எடுத்துக்கணும், அந்த இன்பத்தெல்லாம் கடந்த இன்பம் தான் சாமி. எல்லாவற்றையும் கடந்து இதெல்லாம் தெவிட்டக்கூடிய அமுதே, இறைவன் தெவிட்டா அமுது. அதனாலதான் சொன்னாரு, இது ஆறா அமுதே அளவில்லா பெருமான. பெருமைகளை அளவிடவே முடியாது. இப்பேற்பட்ட கருணையை சுவாமி செய்யறாரு. இப்பேற்பட்ட கருணை உடையவர், எப்பேற்பட்ட அளவில்லாத கருணை உடையவர், அளவில்லாத பெருமான். அவனை அளவிடவே முடியாது. எவ்வளவு கருணை செய்யறாரு நமக்கு. நம்ம அடியாத்தர் கூட்டத்தை கூட்டினாரு. மாணிக்காசர் ஒரு பதிகம் உள்ள பாடியிருக்காரு. அதிசய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருக்கு, நான் திருவாசகம் புக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது புரியுது. அதிசய பத்திரம் பாடியிருக்காரா அப்படின்னு பாடியிருக்க. நீ அதெல்லாம் பாடணும். அதிசய பத்து, அற்புத பத்து, பிடித்த பத்து. பிடித்த பத்துனா உடனே தப்புன்னு பிடிச்சுக்கிறோம். அதை அவரே பிடித்த பத்துன்னு பாடியிருக்காரு. நம்ம பாடணும் வேண்டாமா? உம்பருக்கு அரசு ஒளிவர நிறைந்த யோகமே உற்றையன் தனக்கு வம்பனப்படுத்தி என் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே. எப்படி பாடுறாரு? அதே மாதிரி இந்த அதிசய பத்து தான் ரொம்ப ரொம்ப அதிசயம் என்பது என்னன்னா, இறைவன் இந்த அடியவரோடு கூட்டியதுதான் உலகத்திலே அதிசயம் அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். சாமி, நீ எவ்வளவு திறன் இருந்தாலும் என்னை இந்த அடியவரோடு நீ கூட்டி வச்ச பாரு, இதுதான் எனக்கு இருக்கிறதே உலகத்திலே அதிசயம். எதுன்னா 7 அதிசயம் அதிசயம் அல்ல. நமக்கு தெரிஞ்சதுல அதிசயம் எது? பைசா நகரத்து கோபுரம் 1, தாஜ்மஹால் 2, இப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்மெல்லாம். சீன பெருஞ்சுவர் 3, இப்படின்னு நம்ம புஸ்தகத்துல படிச்சிருப்போம். அது கிடையாது அதிசயம். எது அதிசயம்னா நம்மை அடியவரோடு கூட்டியதே அதிசயம் அப்படின்னு. வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாது செப்பு நேர்முறை மடவரடியர் தங்கள் திறத்திடை நைவேன் ஒப்பில்லாதன ஓமனில் இறந்தன ஒன்மலர் திரு பாதத்து அப்பன் ஆண்டுதன அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டான். நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூட எதமே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண்ணது உடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியவருக்கு பொன்னை வென்றதோ குறிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். பித்தர் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளு ஒத்து சென்று தன் திருவருள் கூடியும் உபாயம் அது அறியாமல் செத்து போய் அது நரகிடை மீள்வதற்கு ஒருப்படுகின்றேன் அத்தனை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம். பரவுவாரவர் பாடு சென்று அணைகிறேன் பல்மலர் படித்து ஏற்றேன் குறவுவார் குழலால் திறத்தேன் என்று குடிகெடுகின்றேன் இரவு நின்று எரியாடியையும் இறை எழில்சடை விடுகின்ற அரவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். எண்ணிறேன் திரு நாமம் 5 என் ஏறவே அதனாலே நன்னிறேன் கடை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாது மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன் அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய. எப்படி வர்ற இந்த பாட்டெல்லாம் நீங்க போய் என்ன செய்யணும்? ஒவ்வொரு வரியும் ஒவ்வொன்றும் மந்திரம். முதல்ல நீ அடியவரோடு கொண்டு என்ன உண்டாகும்னு அந்த பாட்டு சொல்ற. முன்னை என்னுடைய வல்வினை போயிட கொடியும் நான் செய்யாத பாவமே கிடையாதுங்க. நான் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேங்க. நீ அடியவரோடு கொடுங்க, அந்த வினையெல்லாம் சாமி நீக்குவார். யார் நீக்குவார்? சிவபெருமான் நீக்குவாரு. எப்படி நீக்குவாரு? அடியவர் கூட்டத்துல கூட்டி உங்க வெல்வினை நீக்குவார். அது யாருன்னாரு? அடியவருக்கு எளியவர். அடியவருக்கு எளியவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் அடியார் திருக்கூட்டத்தோடு கூட்டி நம்முடைய வல்வினையை நீக்குவார். அப்ப அடியார் கூட்டத்தில் நீக்கினா என்ன ஆகும்? வல்வினை நீங்கும். சரி, குரு சம்பந்தம் என்ன ஆகும்? உலக பந்தங்கள் நீங்கும். சாமி எதை நீக்குவாரு? ஆணவ மனத்தை நீக்குவாரு. கண்ம மனத்தை அடியார் பெருமக்களை வழிபாடு செய்தால், குருநாதரை வழிபாடு செய்தால் உலக மாயாமலம் நீங்கிறோம். ஆணவ மலை எதுல நீங்கும்? சிவலிங்க மூத்தத்தை வழிபாடு செய்தால் ஆணவ மலை நீங்கும். அப்ப மும்மலமும் குரு லிங்க சங்கம வழிபாட்டின் மூலியமாக தான் நீங்கும். புரிஞ்சிச்சா? நம்ம சைவ வழிபாடு எது? குரு லிங்க சங்கம வழிபாடு. குருவை சிவமாக பார்ப்பது
லிங்கத்தை சிவமாக பார்ப்பது, அடியாருடைய திரு வேடத்தை சிவமாக பார்ப்பது, திருநீரும் ருத்ராட்சத்தையும் சிவமாக பார்ப்பது. ஆளை பார்ப்பது கிடையாது, அடியாருடைய வேடத்தை பார்ப்பது. நான் அவர்கிட்ட பேச மாட்டேங்க, நான் தடியார் பேச மாட்டேங்க அப்படிலாம் கிடையாது. பேசுறதுனாலும் பரவாயில்ல, அவங்க இப்படி வராங்களா, எதுக்கு திருநீர் ருத்ராட்சம் தரிச்சிருக்காங்க, அதுக்கு நாம என்ன செய்யணும், தலைவனம் வழிபாடு செய்யணும். யாரா இருந்தாலும் சரி, திருநீர் பூசி எதுக்கு வந்தாங்கன்னா அவங்களை கையெடுத்து கும்பிட்டு சிவபெருமான் என கருதி அவர்களை வணங்க வேண்டும் அப்படின்னு அப்போஸ்தலன் சொல்றாரு. எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்வி உவராதே, அவரவரை கண்ட போதே, நீங்க பார்த்த மாத்திரத்தினே முதல்ல என்ன செய்யணுமா, அவரவரை கண்ட போதே உகந்தடிவை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது, இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், இவர் பணம் கொஞ்சம் வச்சிருக்காரு, இவர் பணம் ரொம்ப வச்சிருக்காரு அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் விட்டுட்டு இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறமே பேணி கவராதை தொடும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதறியை காணார். அப்படிப்பட்ட அடியார் நெஞ்சில சாமி கன்றாப்பூர் நடுதறியை அந்த அளவு சாமியோட நம்ம பாட்டு முழுவதும் எப்படி சொல்றாரு. மாணிக்கவாச பெருமான் அடியார்கள் கோழி இந்த பாட்டை சொன்னதுமே அவருக்கு அப்படியே சாமி மேல ரொம்ப இதாகி அப்படியே மெய்மாத உட்கார்ந்தாராம். இந்த உலகத்தவரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் சாமி மேல கொஞ்சம் பித்தாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தவர்னா நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்க. பித்தர் என்று என்னை உலகவர் பகர்வது ஒரு காரணம் இது கேளு, ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாம செத்து போய் நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்ற சாமி, நான் எந்த பாவத்துக்கு செத்து செத்து பறக்கணும், என்னை சிவபெருமான் என்னை அடியோரோடு கூட்டினாரு, இந்த உலகத்திலேயே இதுதான் அதிசயம். நீதி யாவனை யாவையும் நினைக்கிறேன் நினைப்போரோடும் கூட. நான் அடியோரோடு கூடலை அப்படின்னா நான் நினைப்போரோடலாம் கூட ஆரம்பிச்சிருக்கேன். நான் என் நினைப்பு எங்கெங்கெல்லாம் போதோ அந்த வழியெல்லாம் போய் நான் கெட்ட வழியில போய் நிறைய வினைகளை சேர்த்து பிறந்து பிறந்து இறந்து கொண்டே இருப்பேன். அப்படிலாம் என்னை எங்க பெருமான் செய்ய விடாம என்ன அப்படி நரகத்துல போய் விழுகின்ற என்னை கொண்டு வந்து இந்த அடியோர் கூட்டத்தோடு கூட்டினாரே, இதுதான் உலகத்திலே அதிசயம். நான் எப்படிப்பட்டவன்னா, பழகுவாரவர் பாடு சென்று அணுகிறேன் பல்வளர் பறித்தேன். குரல்வார் குழலாட்டு பெண்கள் பின்னாடியே போய்கிட்டு இருங்க என்னைய கொண்டு வந்து சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, குரல்வார் குழலார் திறத்தே நின்று குடிகெடுக்கின்றேனே. பெண்கள் பின்னாடி போய் என்ன ஆகும், குடிதான் கெடுக்கும், குடிகெடுக்கின்றேனே. அப்படிப்பட்ட என்ன சாமி என்ன பண்ணாரு, இரவு நின்று எரியாடிய என் இறை எதிர்சடை நிறுகின்ற அரவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். என்னை அடியரோடு கூட்டி வச்சாரு எங்க சிவபெருமான் அப்படின்னு அப்படி சொல்றாரு. அரவன் என்னன்னு தெரியுமா, அரவன் பாம்பை அணிந்தார், அரவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய இப்படி சொல்றாரு. திருவாசகம் ஒண்ணு ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் அப்படியே தேனாய் அமுதமாய் சித்திக்கும் சிவபெருமான் படிக்கிட்டே இருக்கும். திருவாசகம் விடாம படிங்க. இது முற்றோதனம் பண்றீங்களா, முற்றோதனம் பண்ணலையோ உட்கார முடியாது நிமிஷம். அடி என்ன சொல்றேன்னா, இப்ப தேவாரம் வந்து எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க, ஒரு மணி நேரம் படிப்பீங்களா, ஒரு மணி நேரம் படிக்கிறீங்க. அரை மணி நேரம் தேவாரம் படிச்சுட்டு மீதி அரை மணி நேரம் திருவாசகம் ஒரு 10 பதியம் வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பதியம். அப்புறம் மறுநாள் அந்த வாரம் உள்ள படிச்சிடலாம், 50 பதியம் படிச்சிடலாம்ல. பார்த்துக்கோங்க, சூழ்நிலை பார்த்துக்கோங்க. இல்லை 2 வாரம் கூட எடுத்துக்கோங்க. அப்படியே தொடர்ந்து எதை விட்டீங்களோ விட்டதுலேருந்து அப்படி தொடர்ந்து அது ஒரு 2 வாரம் படித்தா கூட முற்றோதல் ஆயிரும்ல. ஒரு 10 பதியமாக படித்தோம்னா 51 பதியம் தானே, அப்படி கூட பாடலாம். முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம் அப்படி படிச்சுக்கோங்க. ஆனால் முற்றோதல் தொடர்ந்து பாடுறதுதான். இதுதான் நீங்கள் விட்டு கூட எப்படியாவது அந்த இதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதுக்காக இப்போ நீங்கள் 8ஆம் திருமுறை வரும்போது ஒரு 2 பதியம் படிப்பீங்களா, அது சிறு சிறுதான் படிக்கிறீங்க. 2வது நீங்க பதிகம் பாடணும். இது அதுவும் படிங்க, வேணாம் சொல்லல. இதனால பெரிய புக்கு இருக்கு பார்த்தீங்களா, அகத்திய தேவாரத்தில் இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு கரெக்டாக 10 பதியம் 12 பதியம் படிச்சீங்கன்னா 1 மணி நேரம் கரெக்டாக ஆயிடும். கரெக்டாக ஒவ்வொரு திருமுறையிலையும் ஒரு பதியம் படிச்சிங்கன்னா 12 திருமுறை கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லா பாட்டையும் என்ன சொல்றேன்னா, பாடல் 10 வல்லார் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்த எழுதான் அருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வி அந்த பாட்டு சொல்றாருல்ல. ஒவ்வொரு பாட்டிலையும் பாருங்க, பாடல் 10 வல்லார் ஒரு நெறிய மனம் வைத்து உன ஞான சம்பந்த வகை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்த எழுதா அப்படின்னு சொல்லும் போது அது மாதிரி மந்திரமாதிரி பாட்டுல கடைசி பாட்டு சொல்லுங்க, அருநெறிய கடைசி
ம். இல்ல இந்த மந்திரமாதி பாட்டுல இது ஒவ்வொரு பாட்டிலையும் பாடல் 10 வல்லார் வல்லவர் நல்லவர் தாமே அப்படின்னு சொல்லுவாரு. ஒவ்வொரு பாட்டிலையுமே பாடல் 10 வல்லார் 10 வல்லார் 10 பாடலும் பாடினாதான் அந்த பதிகத்துடைய பயனை பெற முடியும். ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். பதியமா பாடுறீங்களா? சரி சரி. அப்போ படிக்கிறீங்களா? சரி, சந்தோஷம். அதுதான் கேட்டேன். இதனால பதியம் 10 சேர்ந்து படிச்சாதான் அது சிறப்பு. இப்ப நீங்க அதுவும் படிக்கலாம், படிக்க வேண்டாம் சொல்ல. 3 பாட்டு படிக்கிறீங்களா? அதுவும் பாடலாம். ஏன்னா ஒரு பாடல் பாடினாலே சிறப்பு தான். ஒரு பாடலுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. ஏன்னா ஒவ்வொன்றும் மந்திரம். நீங்க 3 பாடல் பாடணும்னு சொல்லி உங்க சூழ்நிலைக்கு பண்ணாலும் நீங்க பதிகமா பாடுறதும் அது ஒரு தனிச்சிறப்பு. பதிகமா பாடுறது அது வந்து புதன்கிழமை பாடுறீங்களா? செவ்வாய் புதன். சரி, பண்ணிடுறோம். ரைட், பாடுறீங்க. வேண்டுத பதியம். அதுக்கு படிக்கிறீங்களா? சரி, சந்தோஷம். பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவில்லா பெருமானே, அளவில்லாத பெருமான். நம்மளாம் அடியோடு கூட்டி வச்சு அவனுடைய புகழுக்கு அளவே கிடையாது. அழகில் சோதியன்னு அம்பலத்தில் அப்படி அளவிட முடியாத பெருமான் இப்ப அம்பலத்துல ஆடிக்கிட்டு இருக்காருன்னு சிவபெருமான சொல்லும்போது எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? எங்க இருக்கான்? அம்பலத்துல ஆடிக்கிட்டு இருக்காரு. சிதம்பரத்தில் ஆடி. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாடல் சொல்லுவாரு. பாசம் பழஞ்சோதிக்கு என்பாய் இராப்பதன்னா பேசும்போது எப்போது இப்போதா மணிக்கே நேசம் வைத்தனையோ நேரலையாய் நேரலையில் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி பேசும் இடம் மீதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் அப்படின்ட்டு தேசன் அவன் ஒளி வடிவமா போய் நம்ம போய் பார்க்க முடியுமா? சிவபெருமான அவன் தேசன். நான் ஒளி விடமா, நான் மாறினா மாற முடியுமா? அப்படி போய் பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவன் தேசன். சிவலோகம், சிவலோகத்துல போய் நம்ம பார்க்க முடியுமா? நான் நினைச்சது சிவலோகத்துக்கு போக முடியுமா? பெருமான் திருவருள் இருந்தால் தான் போக முடியும். சிவலோகத்திலும் போய் பார்க்க முடியாது. தேசன் சிவலோகன் அப்படி அங்கதான் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமான் பெரிய கருத்தில் சிற்றம்பலத்து ஈசனா இருக்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய். இப்ப அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்காரு? சிதம்பரத்துல இருக்காரு. தில்லை சிற்றம்பலத்து ஈசனா இருக்காரு. அப்படிப்பட்ட பெருமானுக்கு என்ன வைக்கணும்? அன்பு வைக்கணும். அப்படி அன்பு வைத்த அடியார்களுக்கு என்ன செய்யணும்னாரு? நீங்க சேர்த்து வைத்த செல்வம்னா யாருக்கு போய் சேரணும்? நடராஜ பெருமானுடைய அடியார்களுக்கு போய் சேரணும்னு சேக்கிராசாமி சொல்றாரு. தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். சேர்த்து வைத்த செல்வம் யாருக்கு போய் சேரணும்? அடியார்கள் போய் சேரணும். நடராஜ பெருமான் ஆடிக்கிட்டு இருக்காரு, அவருடைய அன்பருக்கு ஆவணம் ஆகும் என்று. அது கொடுத்தா உங்களுக்கு ஆவணம் ஆகும், கொடுக்கல அப்படின்னா அது ஆவணம் ஆகாது அப்படின்னு அடின்னு சொல்ற சேக்கிராசாமி சொல்றாரு. உங்க பொருளை எல்லாம் அருளாக மாற்ற வேண்டும் என்றால் அடியார்களுக்கு கொடுத்து 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 மகிழணும். அங்கே வரும்போது எனக்கு வந்துட்டாரே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. வரும்போதே மனம் உவந்து கொடுக்கணும். கொடுத்து உவந்தார். கொடுத்து வந்தார், அதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தார். கொடுத்து வந்தார், கொடுத்து உவந்தார், கொடுத்து மகிழ்ந்தார். அப்படி 2 பொருள் எடுக்கணும். நடக்கும் புரியுத சுவாமி? சரி. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவில்லா பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. உணர்வே இல்லாதவங்களுக்கு சாமி எப்படி இருப்பாராம்? ஒழுங்கே இருப்பார். அவர்களுக்கெல்லாம் காட்சியே கொடுக்க மாட்டார். சில பேர் பார்த்தீங்கன்னா வேற யாருக்கெல்லாம் சிவபெருமான் காட்சி கொடுக்க மாட்டார் அப்படின்னா, நான் தவம் செய்து இறைவனை அடைவேன் அப்படின்னு தன்முனை போட்டு போறாங்களா, அவங்களுக்கு சாமி காட்சி கொடுக்க மாட்டார். 2வது உற்றார் வருந்த தன் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கவலைப்பட வச்சுட்டு நான் காட்டுக்கு போய் தவம் இருக்க போறேன், நான் மேட்டுக்கு போறேன், நான் கைலாயத்துக்கு போறேன் அப்படின்னு போனாங்கன்னா வீட்டில் உள்ளவர்களை வருத்தப்பட வைத்து கொண்டு சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு சிவபெருமான் செய்ய மாட்டாராம். உற்றார் வருந்த உரைப்பவருக்கு ஒலித்தோம். நான் சென்று இறைவனை அடைவேன், வீட்டில் உள்ளவங்களாம் வருத்தப்பட வச்சுட்டு சாமியாரா போறாங்கல்ல, சுத்தமா காட்சி கொடுக்க மாட்டார் சாமி. அவங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் போக முடியும். அப்படின்னா பட்டினத்தாரு அவங்க அம்மாவுக்கு இருந்து அந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு தான் போனார். உடனே போயிடல, செய்ய வேண்டிய காரியங்களாம் செஞ்சுட்டு மனைவிக்கு எல்லாம் கொடுத்துட்டு அந்த சேர்த்து வைத்த செல்வத்தெல்லாம் குப்பையில தூக்கி போடுன்னு சொல்லி செல்வத்திலும் தூக்கி அவர் சேர்ந்த நாள் குப்பையில தூக்கி போட்டாரு. உடனே அரசர் தூக்கி அவரை சிறையில் அடைத்தார். சேர்ந்த நேரம்
அதுக்கப்புறம் ஒரு நாள் இவருக்கு தெரிய வர விநாயகப் பெருமானை நினைத்தார். விநாயகப் பெருமான் போய் அந்த சிறையை உடைத்தார். அதுக்கப்புறம் சேந்தனார் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் போய் விறகு வெட்டி பிழைத்துக் கொண்டிருந்தார். யாரு? சேந்தனார். அவருடைய அன்புக்கு சிவபெருமான் போய் என்ன சாப்பிட்டாரு? களி சாப்பிட்டாரா? களி சாப்பிடல. சிவபெருமான் களி சாப்பிட சிவபெருமான் என்ன சாப்பிட்டாருன்னா வெந்த சோறு பழைய சோறு சாப்பிட்டாராம். பாட்டுல வருது. அவிழ்ந்த சடையாருக்கு சிவபெருமான் எப்படிப்பட்டவரு? நள்ளிரவு போயிருக்காரு சிவபெருமான் அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்காரு. உடனே திறந்து அவிழ்ந்த சடையாருக்கு அவிழ்ந்த அவிலை, அவிழ்ந்த அவிழ்னா வெந்த சோறு பழைய சோறு. இப்ப இந்த சோறு வந்து நம்ம அவிழ்ந்து சொல்றோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் ரொம்ப இதாயிடுச்சுன்னா அவிழ்ந்துடுறோமா, அவிழ்ந்த அவிழ்னா வெந்த சோறுன்னு அர்த்தமா. அவிழ்ந்த அவிலை, அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு, அவிழ்ந்த துணியினால் அதை அவிழ்த்து அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு அது இன்னமுதமும் ஆயிடுச்சு. எப்படி சொல்றாரு பாருங்க பாருங்க. அது யாருக்கு இன்னமுதம் ஆயிடுச்சு? அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு அது இன்னமுதமும் ஆயிடுச்சு. அப்ப சிவபெருமான் அதைத்தான் நூல் சொல்லுது, அடின்னு சொல்லல, சொல்றது நூல் திருவுந்தியா சொல்லுது. அப்ப அது எதுக்கு வச்சாங்க அப்படின்னா திருவாதிரைக்கு ஒரு வாக்கு அடின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாக்கு அடிக்குன்னு சொன்னது. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு வாய் களின்னு ஆக்கிட்டாங்க. ஆமா, திருவாதிரைக்கு ஒரு வாக்கு அடி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஒரு வாக்கு அடின்னு அர்த்தம். ஒரு நல்ல சொல்லு. ஆமா, அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு அது இன்னமும் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லுது. அதனால திருக்கழிட்டுப்படியா சொல்லுது இந்த நூல். சரி, அப்படி சாமி ஒவ்வொருடைய அன்புக்காகவும் சாமி வந்து இறங்கி வந்து அது செய்யறாங்க. அப்ப நம்முடைய செல்வம் எல்லாம் யாருக்கு போய் சேரணும்? அடியார்களுக்கு போய் சேர. அளவில்லா குருவானை ஓராத உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. அப்படி உணர்வு இல்லாதவங்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பாரு? ஒளிந்து இருந்துதான் அது அவங்களை விட்டுல மாட்டாரு அதுக்காக. அப்ப அவருக்கு கருணையே இல்லைன்னு நினைப்போம். அவங்களை விட மாட்டாரு, கொஞ்சம் தொலைவில் அப்படி வச்சிருப்பாரு. கொஞ்சம் பக்குவப்படுத்தி என்ன செய்வாரு? ஆட்கள் பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு கொஞ்சம் வெகு சீக்கிரமா அறுத்துவாரு. பக்குவம் இல்லாத ஆன்மாக்களை கொஞ்சம் வச்சிருந்து அவங்க கொஞ்சம் அண்மையில இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிய வச்சு வழிபாட்டுடைய நோக்கத்தை உணர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா தன் நிலைக்கு உயர்த்துவார். எந்த உயிரும் விட மாட்டார். எப்படியாவது எல்லா உயிர்களையும் கரை சேர்க்க வேண்டும் என்கின்ற பேராசை சிவபெருமானுக்கு வந்தவர். இல்லாத கருணை சிவபெருமான் யாரும் அடைவிட முடியும். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தால் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறிய எமக்கெளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சே வாரா வலியர்களை வந்தியன் குழம்பு கொண்ட ஆறா ஊதாய அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுகிறான் அம்மா. எப்படி சொல்ற? இந்த பாட்டுல பாடியிருக்கீங்களா? அம்மா இந்த முற்றோதல் பண்ணும்போது சொல்லுங்க பாடியிருக்கோம். நீங்க தனியாலாம் நாங்கெல்லாம் பாடுறது இல்லை, நீங்க பாத்துக்கோங்க. அப்படியே முற்றோதல் அப்பதான் அந்த அம்மானை எல்லாம் பாடுவீங்க. பாரார் விசும்புள்ளார், பாரார்னா மண்ணுலகத்தில் உள்ளவங்க, விசும்புள்ளார்னா விண்ணுலகத்தில் உள்ளவங்க. பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார்னா கீழ் உலகத்தில் உள்ளவர்கள். பாதாள உலகம் கீழே இருக்கு. அதல விதல சுதல தராதல மகாதல ரசாதல பாதாள உலகம் கீழ் உலகம். அதுக்கு மேல உலகம் கிடையாது. அதுக்கு மேல சாமி திருவடி தான் இருக்கு. அந்த உலகத்து மேல போக முடியாது நம்மளால. ஏன்னா பாதாள உலகம் கீழ் உலகத்தில் உள்ளவர்கள். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தால் புறத்தார் மற்றும் எல்லா உலகங்களும் யாராலும் காண்டிருக்கு அறியும் எமக்கு எளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சை வாரா வழிய என்னை சிவபெருமான் என்னைய இந்த பிறவிக்கு வாராத நிதி எனக்கு தந்தருளினார் அப்படின்னு மாணிக்காச பெருமான் சொல்றார். வாரா வழியரடி ஆறா அமுதாய் அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுதான் அம்மா. சிவபெருமானுக்கு பேராசை. என்னங்க சிவபெருமானுக்கு ஆசையே கிடையாது, நீங்க பேராசை இருக்குன்னு வேற சொல்றீங்க. அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு? என்ன பேராசை? எப்படியாவது இந்த உயிர்களை எல்லாம் கடைத்தே ஏற்ற வேண்டும் என்கின்ற பேராசை சிவபெருமான். ரெண்டாவது சிவபெருமானுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு விருப்பம் இருக்கு. என்ன விருப்பம் அப்படின்னா எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் சிவபெருமானுக்கு உண்டு. அதை சேக்கிழார் சொல்ற எண்ணில் ஆகவும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையே. இறைவன் விரும்புகிறது என்னது? எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம். எல்லாரும் சிவபூஜை பண்றீங்களா? சிவா நீங்க இப்பதான் சொற்பொழிவுல சொல்லியிருக்கீங்க. இனிமேதான் நாங்க அதை பத்தி என்னன்னு டீல் பண்ணி நாங்க அடியாரெல்லாம் கூடி பேசி நாங்க என்னன்னு ஒரு முடிவு எடுக்கணும். அப்படிங்கிற முடிவு கண்டிப்பா என்ன செய்யணும்? சிவபூஜை எல்லாரும் எப்படியாவது எந்த நிலையிலையும் உயிர் போறதுக்கு தயாரா இருக்கு.
கல்வியில் அழிவதாயும் கல்வியில்லாத அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் நரைத்து அழிவதாயும் உடம்பே அடிமையானால் உள்ள போதே பார்வைய இருக்கும் போதே சிவபூஜை செஞ்சு மேன்மை அடையிறதுக்கு பார்த்துடணும். எந்த நேரத்துலையும் உயிர் போகிறதுக்கு தயாராக இருக்கும். கருவில் அழியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில இறக்கும், அப்புறம் இளைஞனா இருக்கும், அப்புறம் வயதான பருவத்தில் இருக்கும், அப்புறம் நரைத்த பருவத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் உடம்பே ஒரு நாள் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அப்ப இருக்கும் போதே உள்ள போதே பார் உய்ய. இறைவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிச்சு இறைவன் மேல் அன்பு கொண்டு காலம் உண்டாகவே காதல் செய்து உயிரின் கருதறிய ஞானம் உண்டானோடு வானவரும் நான்முகனும் நிறைய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டிப்பிராந்தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமே என்று முந்தி போய் என்ன செய்யணும், அதை நாம் அனுபவிக்க வேண்டும். அதை விட்டுட்டு வீணா காலத்தை போக்கிட்டோம்னு சொன்னா நம்ம பிறவிக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாமே சாமி நூல்கள் எழுதி வச்சிருக்காரு. எத்தனையோ அருளாளர்களை வரவழைத்து நமக்கு நிறைய நூல்கள் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாம் பல்கலைக்கழகம். இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியார் போதும்ல, எத்தனை வாத்தியார் ஒன்று எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு? இப்போ மற்ற சமயத்துலாம் ஒரு நூல் தான் இருக்கு. நம்ம சமயத்துக்கு எத்தனை நூல்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 63 நூல்கள். தெரு தொண்டர் புராணம் இருக்கு, ஒவ்வொரு கோயில் தலைப்புராணம் இருக்கு, திருவிளையாடல் புராணம் இருக்கு, கந்த புராணம் இருக்கு. கந்த புராணமே 1,00,000 கிரகங்களை கொண்டது. அதையே படிக்கிறதுக்கு நமக்கு நாள் பத்தாது, வாழ்நாள் பத்தாது. நாம் கற்கக்கூடிய நூல் பல, நாம கற்கக்கூடிய நாளோ வெகு வெகு சில. 100 ஆயுஷா மனிதருக்கு எத்தனை ஆயுசு? எல்லாரும் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே 80, 85, அதுக்கு மேலே தாண்டுற மாதிரி தெரியல இந்த இதுல. அதுலயும் பார்த்தீங்கன்னா இப்போ அது சொல்லிக்கிட்டாங்க. இப்போ 85 கூட கிடையாது, 65 எல்லாருக்கும் சுகர் வந்துருது. 65 சுகர் யாரை கேட்டாலும் முன்னாடியில என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குங்கன்னு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு சுகர் உங்களுக்கு எவ்வளவு இருக்குதான் கேட்கறாங்க. எல்லாரும் பாருங்க அந்தளவு கேட்கறாங்க. இப்போ ஒரு ஆளை போய் பார்த்தா என்ன செய்யும், குழந்தை ஊட்டி இருக்காங்க சௌக்கியமா இருக்காங்கன்னு கேட்கறது விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு சுகர் அப்படி கேட்டா அவருக்கு எப்படி இருக்கும்? அதை ஏன் கேட்க, 450 தான் இருக்கு அப்படின்பாரு அவரு. அடுத்த நல்ல வேலை உங்களுக்காவது நான் தப்பிச்சுட்டேன், எனக்கு 350 அப்படின்பாரு அவரு. அதாவது இப்படி சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. சரி, அதனால நீங்க சுகரை பற்றி கவலைப்படாது. நீங்க சிவபெருமானுடைய புராணங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு சுகரே வராது. அப்படி வந்தாலும் என்ன ஆயிரும், போயிடும், மறந்துடாங்க. நான் அடின்னு ஏற்கனவே நேற்று சொற்கள் கூட சொன்னேன். ஒருத்தர் விஞ்ஞானில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த புராணத்தை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு சுகர் வராது, வந்தாலும் போயிடும்னதும் அவர் ஒவ்வொரு மாசமும் சொற்பொழிவுக்கு வந்து சுகரை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. ஒண்ணா எடுத்து ஒரு 5 மாசம் கழிச்சு அதை பின் பண்ணி கொண்டு வந்து, சிவா நீங்க சொன்னது சரியா போச்சு அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க சிவா அப்படின்னாரு. பார்த்தேன். முதல் தடவை அவர் சொற்பொழி கேட்க வரும்போது 450 சுகரு, அதுக்கப்புறம் 320, அதுக்கப்புறம் 220, அப்புறம் 210, அதுக்கப்புறம் 150, கடைசி 120. நார்மலா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பின் அடிச்சு கொண்டு வந்து காமிச்சேன். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. புராணம் கேட்டு அவருக்கு இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நம்ம போகவே முடியல, நம்ம தான் அங்க போக முடியாது. அதுக்கப்புறம் நிறைய சொற்பொழி வந்துருச்சு. அப்படி இட்டு வந்துட்டேன். முன்னாடி ஆரம்பத்துல வெங்காயம் பேசிக்கிட்டு இருந்தேன். முதல்ல சொற்பொழிவுலாம் பழகும் போது வெங்காநல்லூர், அது மாதிரி நம்ம வைத்தியநாத சாமி கோயில், அப்புறம் அச்சங்குளம் கிராமங்களெல்லாம் போய் சொற்பொழிவு பேசி பழகினேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் அடிக்கடி சொற்பொழிவு பேசுறது எப்படின்னே தெரியாது. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேட்கையில எப்படியாவது பேச வேண்டும் என்கின்ற அந்த வேட்கையில தான் அப்படின்னு போய் பழகி பார்த்தேன். அதுபடி இப்ப பெருமானுடைய திருவள்ளுவர் கூட்டி வச்சுட்டு ஒரு பேசுறது யார் பேசுறா? நம்ம பேசுறோம். சாமி தான் உள்ள இருந்து பேசுறது. பேச வேண்டும் என்ற விருப்பம் வந்துருச்சுன்னா சாமி எப்படியாவது பேச உள்ள இருந்து பேச வைப்பது. பேர்பட்ட ஞானசம்பந்த பெருமாள் என்ன சொல்றாரு, நான் பாடலைங்கிறாரு. அத்தனை 16,000 பாடல் பாடிட்டு ஞானசம்பந்த பெருமாள் நான் பாடலைங்கிறாரு. பாலனாம் விருத்தனம் பசுபதி தானம் பண்டுதம் கூற்றை உதைத்து அடியவருக்கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாகன்றார். அவரே அப்படி சொல்லும்போது நம்ம சொற்பொழிவு நானே 2 மணி நேரம் பேசுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்து பேசவே முடியாது. நம்ம பேச வைக்கிறது யாரு? பெருமானுடைய திருவரு நம்ம பேச வைக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு புராணமா எடுக்கிறதுக்கு பெருமானுடைய திருவரு நம்ம கூட்டி வச்சிருக்கு. இப்ப நம்ம திருவாசத்தை ஆரம்பிச்சு பக்கத்துல சிவபுராணமே பாருங்க, 5 வரைக்கும் போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு காலத்துல அடின்னு சிவபுராணத்தை 95 வரையும் 20 நிமிஷத்துல பேசுறேன். முதல்ல சொற்பொழிவு சிவபுராணம் தான் பேச ஆரம்பிச்சேன். சொற்பொழிவு இத்தனைக்கும் ஏகப்பட்ட குறிப்பு எழுதி வச்சு கட பேசிட்டு டயத்தை பாக்குறேன், வெறும் 20 நிமிஷம் தான் ஆயிருக்கு.
அழுவேன். வைத்தியநாத கிட்ட போய் உட்கார்ந்து ரொம்பனே ஒரு மணி நேரம் கூட என்னால சொற்பொழி பேச முடியலையேன்னு அழுத காலமும் உண்டு. அதுக்கப்புறம் சாமி பாருங்க, இப்ப 5 வரைக்கும் நீ வாட்டு 1.5 மணி நேரம் பேசுப்பா அப்படிங்கிற நிலைக்கு முடிஞ்சிருக்காரு. அப்ப யாருடைய கருணை? ஓடுது. இருந்தாலும் நான் நினைக்கிறது எப்படியாவது கொஞ்சம் இழுத்துருவோம்னு கடைசி நேரத்துல ஒரு 2 பேரும் இழுத்துறது, ஒரு 5 இளநீ இழுத்துறது. இதெல்லாம் இன்னும் ரொம்ப போய்கிட்டே இருக்கணும். இப்பயே பாத்தீங்கன்னா 1.5 மாசத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் சிவபுராணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப 65 தான் வந்துருக்கு, 95 வரைக்கும் வருது, இப்ப 65 தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, கொஞ்சம் இழுத்துக்காம போயிடும். பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆறா அந்தே அளவில்லா பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. அப்படி உணர்வு இல்லாதவர்களுக்கு சிவன் எழுப்பிப்பாரு, ஒளிந்தே. அவர்களுக்கு தக்க நேரத்துல சுவாமி அந்த உணர்வை ஓராது என்ற ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நீராய் உருக்குவார் சாமி, என் ஆறுயிராய் நின்றார். ஏன்னா சிவபெருமான் உயிருக்கு உயிராய் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம நெஞ்சு என்னதாகிறது? நீரா ஆயிடுது. நெஞ்சத்து கனகண்டு நெகிழ்ந்திருக்க தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு ஏசே செஞ்சல் புனை மாலை சிறந்திரவே பஞ்சக்கர ஆணை பதம் வணிவாம் என்று கந்தர் அனுபவியில அருள்நாதர் சொல்றாரு. இந்த நெஞ்சத்தை எப்படி சொல்றாரு? நெஞ்சத்து இது கல்லு மாதிரி இருக்குவான் நெஞ்சு. சிவபெருமான நினைக்கவே நினைக்காதான். நீங்க வற்புறுத்தி எப்படியாவது சிவபெருமான என்ன காலையில எந்திரிச்சு அவரை போய் வழிபாடு பண்ணு அப்படின்னு இதை என்ன செய்யணும்? நெஞ்ச போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இது குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலையா இருக்காது நெஞ்சு. கோயிலுக்கு நீங்க உள்ள போய் பாருங்க. நீங்க போகும்போது என்ன செய்ய தெரியுமா? நெஞ்சு முதல்ல நீங்க கோயிலுக்கு போகும்போதே அந்த விழுந்து கும்பிடுங்க பாருங்க. 200 செருப்பு நெட்டா வாங்கிட்டு இருக்கேன், இறைவா எப்படியாவது யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையோட என்ன செய்வீங்க? உள்ள போய் இன்னைக்கு வாங்கின செருப்பு 225 ரூபா, யாரும் தூக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடே போனோம்னா சரி வருமா? நீங்க அதுக்கு என்ன செய்யணும்? வீட்டிலே கழட்டி போட்டு நடந்தே போயிருக்கணும். என்ன செய்வோம்? யாரும் எடுத்துடக்கூடாது சிந்தனையிலே உள்ள போவோம். சரி, அதை முடிச்சுட்டு உள்ள போறோம். அந்த விழுந்து கொண்டுட்டு உள்ள போகும்போது என்ன செய்யணும்? சிவசிந்தனையோட உள்ள போய் இறைவனை சுத்தணும். அப்படி சுத்தமா அப்படின்னா உள்ள போய் பாலை கொதிக்க வச்சோம், அது கொதிச்சதா இல்லை பொங்கி வளைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல, எதுக்கு ஒரு போனை போடுவோம். இப்போ பூரா பார்த்தீங்கன்னா கோயில எல்லாரும் செல்போனை வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. எந்த நேரமும் செல்போனும் உள்ள கொண்டே போகக்கூடாது, பேசவும் கூடாது. நீங்க பேசுறதா இருந்தா என்ன செய்யணும்? கொடிமரத்துக்கு வெளியில வந்துடும். கொடிமரத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? பேசணும். சூழ்நிலைக்குன்னு வந்து அடியில் கோயிலுக்கு போகும்போது போன் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் உள்ள வச்சு திருமுறையும் பாடவே முடியாது நம்மளால. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் ஒரு வாயினை சிவா வணக்கம் சிவா அப்படிவாங்க. எதுக்கு வருவாங்க? சிவா வணக்கம் சிவா. சிவா இது ஊருக்கு போனீங்களே, நல்லா யாத்திரையில முடிஞ்சா முடியுமே, நான் பாட்டு படிச்சுட்டு முடியுமே சொல்லுங்க சிவா சும்மா அப்படின்னு வெளியில சொல்லுவோமா. அப்புறம் மறுபடியும் ஒரு வாயினை ஆரம்பிப்பேன். அதுக்கு வந்து ஒரு வழியா வருவாங்க. சிவா யாத்திரையெல்லாம் முடிஞ்சிருச்சா, எத்தனை பேரை கூப்பிட்டு போனீங்க, என்ன நடந்துச்சு, இப்பயுமே படிக்கும்போது ஏதாவது நடக்குங்க, ஏதாவது நடந்துச்சா அவங்க விட மாட்டாங்க. என்ன சும்மா மண்டை ஆட்டி சொல்லாதீங்க சுவா, சும்மா ஆள் தவிர்த்து சொல்லுங்க சுவா, படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படினாலும் அவங்க முடிக்க மாட்டாங்க, சொல்லி ஆகணும் அப்படிம்பாங்க. வேற என்ன செய்யறது? இப்படியே முடிச்சுட்டு வந்து கடைசி அந்த கொடிமரத்துக்கு விட்டு உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு தான் உட்காந்து திருமலையே படிக்க முடியாது. உள்ள வச்சு பாடவே முடிய மாட்டேங்குது. இல்லைன்னா என்ன செய்யணும்னா வெளிப்புறாவை சுற்றும் போதாவது பாடுவோம்னு பார்த்தா அங்கேயும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் வழிபாடு பண்ணும்போது நாம் என்ன செய்யக்கூடாது? இடையூறாக நாம் செல்லக்கூடாது. நீங்க வணக்கம் செலுத்துறதா இருந்தா நீங்க கொடிமரத்துக்கு வெளியில வந்துதான் யாரையும் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? சிவா வணக்கம் சிவா அப்படின்னு சொல்லணும். உள்ள எல்லாம் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரையும் போய் என்ன செய்யக்கூடாது? நாம இஷ்டப்படணும். இப்ப அவங்க சும்மா இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கூட நீங்க என்ன சொல்லுன்னு கேட்கலாம். அவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, வணங்கிக்கிட்டு இருக்கும்போது, வளம் வரும்போது, திருமுறைகள் பாடும் போதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? யாரையும் நாம இஷ்டப்படணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ள கண்ணு மூடி எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க சத்தமா பாடக்கூடாது. இது அவங்களுக்கு இடையூறாக இருக்கும். நாம யாரும் இல்லாத இடத்துல தான் நீங்க சத்தம் போட்டு பாடணும். யாரும் 4 பேர் இருக்கிற இடத்துல நீங்க சத்தம் போட்டு நீக்கக்கூடாது. அப்படி பாடணும்னா சித்திர சபையில உட்காந்து பாடணும், சத்தம் போட்டு பாடுங்க. இல்லை வெளிப்பிரகாரத்துல பாடுங்க, அந்த வன்னியப்பர்கிட்ட உட்காந்து பாடுங்க. எங்கெங்கெல்லாம் யாரும் இல்லையோ அந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தொடர்பே தவிர மற்றவர்களுக்கு கிடையாது. இப்ப நீங்க பாடுறது யாரு கேட்கணும்? சிவபெருமான் தானே கேட்கணும்.
அவர்தானே கேட்பாரு. சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தெரியும், நான் அடுத்தவங்களுக்கு தெரியுற மாதிரி பாடுவேங்க, சத்தமா பாடுறது, என்ன மாதிரி யாருமே பாட முடியாதுங்கிற மாதிரி பாடுறது. அப்படின்னு என்ன வரும், ஆணவ தலைப்படாரு. அப்படி பாடக்கூடாது. சிவா உங்களுக்கு இந்த பாட்டு தெரியவே தெரியாதா சிவா அப்படின்னு யாரையும் என்ன செய்யக்கூடாது, நோஸ்கட் அடிக்கவும் கூடாது. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச பாடுங்க, அவங்க தெரியலன்னா நூலை வச்சு பாடலாம், தெரியாதவங்களுக்கு நூல் எடுத்து பாடுங்க, அதனால ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு உற்சாகம் ஊட்டணும், நல்லா பாடுங்க, இறைவன் போல நல்லா பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உணர்வை ஊட்டி முடிஞ்ச மனப்பாடம் பண்ணி பாடுங்க. இல்லைன்னா நூலை கொண்டு வந்து கூட பாடுங்க சிவான்னு சொல்லணும். இது அவங்களுக்கு நல்லா அவங்களெல்லாம் வழிபாடு செய்ய வைக்கணும். மற்றவங்களெல்லாம் நான் மட்டும் பாடணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி பாடிட்டோம்னா நம்ம உங்களுக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் தொடர்பு என்ற அந்த விஷயத்த அருணைநாத பெருமான் அழகா சொல்றேன். நீ வேறு நாதிருக்க நான் வேறு நாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற நீடா ஜடாதரத்தின் மேலே பராபரத்தை நீகா இனாவனை சொல் அருள்வாயே என்று இப்படி திரும்பி பார்க்கவே பயமா இருக்கு. அது கூட எவ்வளவு அப்படின்னு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சாலும் டைம் ஓடிடுது. 5:30 ஆரம்பிச்சாலும் ஓடுது. எனவே 5 மணிக்கு சொன்னா யாரும் வரமாட்டாங்க. நீ 5 நிமிஷம் நீங்க வாட்டு பேசுங்க சிவா அப்படிவாங்க. ஒரு இடத்துல அப்படின்னு சொற்பொழி போயிருந்தேன். அங்க 5 மணி நேரம் 5 மணி நேரம் பேசலாம்னு நினைச்சு சொற்பொழி பேசிக்கிட்டு இருக்கும்போதே 2 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தங்க நைஸா எழுந்திரிச்சு போனாங்க. சார் என்ன சார், சார் எத்தனை மணி நேரம் பேச போறீங்க அப்படின்னாங்க. 5 மணி நேரம். 5 மணி நேரம் இல்லை சார், 6 மணி நேரம் கூட பேசுங்க, நாங்க இருக்க மாட்டோம், நீங்க பேசிக்கிட்டே இருக்கு சார். ஆனா அதனால அன்னைக்கு 4 மணி நேரம் பேசணும் சொற்பொழி. ஆனா கேட்டவங்க எத்தனை 2 பேர் உட்காந்து அழகா கேட்டாங்க. மற்றவங்கன்னா அவங்களும், அதாவது மற்றவங்க நம்ம குறை சொல்லலை, அவங்களுக்கு சூழ்நிலைகள் இருக்கும், ஏதாவது வேலைகள் இருக்கும், அதனால ஒருத்தவங்களும் எழுதி போயிட்டாங்க. 2 பேர் உட்காந்து 4 மணி நேரம் சொற்பொழி கேட்டாங்க. அந்த 2 பேருக்காக உட்காந்து 4 மணி நேரம் உட்காந்து பேச வேண்டியது. சில பேர் அப்படித்தான். ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, சொற்பொழி பேசிட்டே இருக்காரு, ஒரு ஆள் மட்டும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. பரவாயில்லதான், நம்ம சொற்பொழி ஒரு ஆள் உட்காந்து கேட்டாரு, அவரு கூட ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்காரு. ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, கூட 2 மணி நேரம் பேசியிருக்காரு. எப்படா முடியும்னு அந்த ஆள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்து முடிச்சு எதிர்த்தாங்க. அவர் உட்காந்து இருந்த துண்டு படக்குள்ள உழிக்கும். நல்ல ஆள் நீங்க உட்கார்ந்து இருக்க துண்டு என்ன எங்க வீட்டுல எங்க வீட்டுல போல வைவாங்க, அதை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு உட்காந்து என்ன கூட துண்டு உடைத்து ஓடுறாங்க. பார்த்து அவரு இவர் நான் ஆர்வத்துல கேட்கான்னு சொல்லி கூட 2 மணி நேரம் வச்சுருக்காரு. ஆனா இறைவன் கூட பேசுறதுக்கு தடை வராது. ஏன்னா இறைவன் கூட கேட்கும் போது எவ்வளவு நேரம் உட்காந்து பேசணும். ஏன்னா நாள் போறது தெரியாது, நேரம் போறது தெரியாது, மணி போறது தெரியாது. இறைவனோடு ஒன்றுபடணும். நீ சொற்பொழி கேட்கும் போது உங்களுடைய மனம் முழுவதும் இங்க ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா டைம் போறது தெரியாது. நீங்க நேரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, கலாதான் முடிக்க மாட்டார் உனக்கு தெரியுது அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கு. எனக்கு முக்கியமான சீரியல் வேற இருக்கு, அது பெரும்பாலும் நீங்க சீரியல் பார்க்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு சீரியல்ல தான் மூழ்கி இருக்காங்க. அன்னைக்கு ஒரு அம்மா இது கோயில் அப்படிதான் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 8 மணி ஆச்சு. சுவா நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வரேன். என்ன அவ்வளவு முக்கியமான வேலையா, என்ன சுவா விடாம பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. என்னது விடாம பார்த்துக்கிட்டு, முக்கியமான சீரியல் விடாம பார்த்துக்கிட்டு இருக்கேன், 8 மணிக்கு போயாகும் அப்படின்னு ஓடுறாங்க. அதனால அதுல எல்லாம் என்ன செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இறைவனோடு நாம ஒன்றுபடணும். பேராது என்ற பெரும் கருணை பேராதே ஆறா அமுதே அளவில்லா பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. ஆறுயிர் உயிருக்குயிர யார் இருக்கா, சிவபெருமான் நம்ம கூடயே இருக்கின்ற காரணத்தினால் உயிருக்குயிர ஆறுயிராய் நின்றானே. அவன் உயிருக்குயிர நிற்கலன்னா இந்த உயிர்களுக்கு இயக்கம் கிடையாது. ஈராய் முதல் ஒன்றாய் இது பெருநான்குடும் ஒன்றாய் மாறாமறை 4 பூதம் அவை 5 6 சுவை 7 8 திசை தாரா வேறாயுடன் ஆனானிடம் வீழிவிழலையே என்று சொல்வதற்கிறங்க இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய முக்குணமாகவும் 4 வேதங்களாகவும் 5 பூதங்களாகவும் 6 சுவையாகவும் 7 இசையாகவும் 8 திசையாகவும் இருந்து செயல்படவில்லை என்றால் இந்த உயிர்களுக்கு இயக்கம் கிடையாது என்ற காரணத்தினால் இந்த உயிருக்கு உயிரா சுவாமி என்ன செய்கிறாரு, இருந்து கொண்டே இருக்கின்றார். ஆறுயிராய் நின்றான். எப்படி ஆறுயிரா நிற்கிறாரு,
பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாவதே அளவில்லா பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுகிறாய் நின்றார். நம்ம உருக்குறாரு சாமி. எப்படி உருக்குறாரு? நீரை எப்படி உருக்க? நம்ம நெஞ்சத்தை கல் போன்ற நெஞ்சை கனிய வைக்கிறார். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் வெள்ளத்தை அழுத்திய வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் என்னும் உள்ளை விடையானை பாடுதுங்கான் அம்மா நாயகரு மாணிக்காசு பெருமான் கல்லை பிசைஞ்சு கனியாக்குறாராம். இது சாதாரண இந்த கல் என்ன ஆகுது? கனியாகுது. சிவபெருமான் என்ன நினைச்சோன்னா நினைக்காது. இதை அடிக்கடி சிவசம்பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பனாதான் சிவத்தை நினைக்கும். சம்பந்தப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா தப்பிச்சு ஓடிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அடியார் நடுவில் இருந்தாதான் நாம சிவசம்பந்தமாக இருக்க முடியும் என்ற காரணத்தினால் மாணிக்கவாச பெருமான் பாட்டுக்கு பாட்டு அடியோரோடு கூட்டி அதிசய மாட்டாங்கன்னு சொன்னாரு. அது மாதிரி அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு சொன்னாங்க. அடியார் நடுவுலே இருக்கணும். அப்படி இந்த அடியார் கூடத்துக்கு நான் சாவது மேலும் இன்னொரு பாட்டிலே சொல்றேன். அருளாது ஒளிந்தால் அடியனை அஞ்சே என்பார் ஆதிந்து பொருளா என்னை புகுந்தாண்ட பின்னே உன் அம்பலத்துத்தா மரணாவணத்தோடு உன்னை பிரிந்து வருந்து வேலை வாய்ந்து உன் தெருளார் கூட்டம் காட்டாயை செத்தே போனா சிறியாரோ. எப்படிப்பட்ட அப்ப இந்த கல் போன்ற நெஞ்ச சாமி என்ன செய்யறாரு? அவரை நினைக்கும்படி செய்கின்ற காரணத்தான் நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. இந்த நெஞ்சத்தை உருக்கி சுவாமி நினைக்கிறாரு. அதை எப்படி நீராக்குறாரு? கண்ணீர் மழையாக ஆக்குகின்றார். நீராய் உருக்கி என் ஆறு. நீங்க இறைவனை வழிபாடு செய்யும் போது உங்க வீட்டுக்கு வெளியில ஒரு ஆறு ஓடணுமா? என்ன ஆறு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க வழிபாடு செய்யும் போது, பூஜை செய்யும் போது உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு ஆறு ஓடணுமா? என்ன ஆறு சொல்லுங்க பார்ப்போம். கண்ணீர் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கணுமா? யார் வீட்டுல கண்ணீர் ஆறு ஓடுதா? நீங்க ஒரு சொட்டு கூட வராதுங்க எங்க வீட்டுல. அப்படி போகணுமா? இறைவன் வழிபாடு செய்து தன்னுடைய இனிமையும் இறைவனுடைய பெருமையும் நினைந்து 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 கண்ணீர் ஆறா பெருகி வெளியில ஓடிக்கிட்டே இருக்கணுமா? சரி, கண்ணீர் வரும். ஆறு மாதிரி ஓடுமா? இப்ப அதைத்தான் ஆறா ஓடணுமா? அந்த அளவுக்கு உருகி பாடணுமா? நம்மளாம் ஒரு ஆளா? சிவபெருமான் இப்பேற்பட்ட கருணையோட நம்மளை புடம் போட்டு தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்படி திருமலை பாட வச்சிருக்காரு. அவரை வழிபாடு செய்ய வச்சிருக்காரு. இந்த அடியவரோடு கூட்டி வச்சிருக்காரு. திருமுறைகள் பாட வச்சிருக்காரு. சிவபூஜை பண்ண வச்சிருக்காரு. அப்படிங்கிற உணர்வோட வழிபாடு செஞ்சா கண்ணீர் கண்டிப்பா வரும். நான் எதுக்கும் ஆகாதவன், என்னை கொண்டு வந்து இங்க வந்து வழிபாடு பண்ண வச்சிருக்காருன்னு நினைச்சா வரும் கண்ணீர். இப்ப எதையோ நினைக்கிறோம்ல. இப்ப மற்ற நேரத்துலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தங்களும் இந்த உலகத்துல உள்ளவங்களாம் நினைச்சு நமக்கு கண்ணீர் வருதுல்ல. எப்பேர் எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த இறந்தவங்களுக்கு எல்லாம் போய் பாக்குறீங்க பார்த்தீங்களா? இறந்த வீட்டுக்கெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா? அதுவும் அங்கனக்குள்ள இறந்து அங்கனக்குள்ள இருப்பாரு. கூட்டம்லாம் அங்கனக்குள்ள உட்காந்துருக்கும். இங்க கூட வரும்போது அழுதுட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா? இறந்த வீட்டுல தூரத்துல இருந்து ஆளை பார்த்ததுமே ஓன்னு அழுதுட்டு அவர் பக்கத்துல போவாங்க. ஏன்னா அவர் செஞ்சதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து என்ன செய்வாங்க? அந்த அழுகு அவங்களுக்கு வரும். இந்த இறந்த வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவர் செய்த அந்த நல்லதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து பார்த்து என்ன செய்வாங்க? அழுவாங்க. அதே போல இறைவன் செய்த கருணையை நினைச்சு 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 பார்த்து பார்த்து நம்ம கிட்ட அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வரும். இந்த கண்ணீர் துன்ப கண்ணீர், அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர். இறைவனை நினைந்து வருகின்ற கண்ணீர் என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். அப்படி நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்துருவோம். அடுத்து என்னங்கிறத நம்ம தொடர்ந்து அப்பாட விட்டுட்டாருங்க. எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குங்க, இன்னும் எத்தனையோ வேலைகள்லாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது. சரி, இதுக்காக உள்ளம் நிறைந்து புகை சிறந்து இந்த சிவபுராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வழிமுறை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். இருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாய் இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெளி போல ஒரு தாய் இரு தாய் பட ஓடிய தாய் உடனே அவர் அழியாதே ஒரு தாள் முருகாய் பரமாத்மரா உயிராய போத அருள்தாராய்
முருகாயன ஓதர மோது அடியா முடிமேறி நினைத்தாள் அருள்வோனே முடிவோரமரோர் முறையோ எனவே முதுசூருரல் மேல் விடும் வேளா திருமால் வீரமம் அறியாதவசி சிறுவார் திருமாள் மருகோனே செடுமாமதில் சேர் அழகார் பொழில் திருவீதியில் வாழ் பெருமாளே முருகாயன ஓதர ஓது அடியார் முடிமேறி இணைத்தாள் அருகோனே. பார்வதீபதே அகர மகாதேவா கைலாய பிரமஞான போத நெறிகாட்டும் வெண்ணை மயிலாய் வேகந்தான் வந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொருள் திருவாவூர் திருவாள் நமச்சிவாய தேவன் சைலாது மரபுடையோம் திருமரபு நீடோடி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்ததற்கு பரமன் வகுத்த அறநெறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் விவசாய ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னொரு செங்கோல் வெச்சியும் சிவப்பிரகாச தேசியம் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்த மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா வீர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றமும் வெள்ளிமல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டம் நம்ம பார்வதியே அழகா என்னாருடைய போற்றி வெற்றிவேல் முகனுக்கு அரோகரா திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாபுரம்.